இதுதான் வந்து நிறைய பேர் ஒரு பிளானோட போறாங்க. என்னன்னா நீங்க ஜிம் போகும்போது யூ கெட் இன்டு மைண்ட் செட் தட் எனக்கு இந்த ரிசல்ட் வேணும், இந்த மாதிரி ஒரு பிசிக் அட்டைன் பண்ணணும். அது அட்டைன் பண்ணணும்னு நினைக்கிறது தப்பு இல்லை. பட் இஃப் யூ அட்டைன் அப்புறம் என்ன பண்ணுவீங்க? ஒரு சராசரியான பையன் அங்கே போகிறான் அப்படின்னா எத்தனை நாள் ஒர்க் அவுட் பண்ணலாம், எவ்வளோ நாள் அவன் ஒரு ரிசல்ட் எதிர்பார்க்க? இப்போ என்கிட்ட நிறைய கிளைண்ட்ஸ் வருவாங்க, ப்ரோ எனக்கு ஒரு 3 months இருக்கு மேரேஜ்க்கு, கொஞ்சம் வெயிட் லாஸ் பண்ணி கோட் சூட் போட்டு அழகா இருந்தா போதும், ஓகேண்ணா பண்ணிடலாம். ஓகே 3 monthsல வெயிட் லாஸ் பண்ணிட்டீங்க, மேரேஜும் பண்ணிட்டீங்க, அப்புறம் என்ன பண்ணுவீங்க? இப்போ ஸ்கின் அண்ட் ஹேரில் இப்போ நாங்கள் பார்க்குறோம்ல, சும்மா இன்ஃப்ளூயன்சர்ஸ் வந்து இதை தூக்கி மூஞ்சில போடு, இதை வேணும்னா இந்த கோட் யூஸ் பண்ணி நீங்களே சொல்றீங்க, டாக்டர்ஸே சொல்றாங்க பூஸ்ட் காம்ப்ளான் எல்லாமே இட்ஸ் ஜஸ்ட் சுகர் ட்ரிங்க், இட் நாட் நெசசரி ஃபார் பசங்களுக்கு. இப்போ பூஸ்ட் குடிச்சா 3x ஸ்டாமினா டெவலப் ஆகுதுன்னு தோனி தான் வராரு ஆடுக்கு. இப்போ 3x ஸ்டாமினா வரலன்னு சொல்லிட்டு நீங்க தோனியை போய் கேட்பீங்களா? ஓவர் ஹைப்டுன்னு சொல்லும்போது ஐ ஹாவ் அ கொஸ்டின் ஃபார் யூ. லெக் ஒர்க் அவுட்ஸ் ஆர் ஆல்வேஸ் ஓவர் ஹைப்டுன்னு சொல்லுவாங்க, அது ஒரு உண்மையாலுமே இருக்கா? ஸ்டீராய்ட்ஸ் பற்றி நம்ம பேசணும்னு நினைக்கிறேன். பிகாஸ் பாடி பில்டிங்கில் நீங்கள் இந்த டேர்மை க்ராஸ் பண்ணாமல் டெஃபினட்டாக வந்திருக்க மாட்டீங்க. நான் என்னை பொறுத்த வரைக்கும் ஸ்டீராய்டு எடுக்கணும் எடுக்கக்கூடாதுங்கிறது ஒரு இண்டிவிஜுவல் பர்ஸ்பெக்டிவ். ஐ ஹவ் சீன் இன் அன் இன்டர்வியூ, ஐம் நாட் வெரி ஷுர். 20-25 முட்டைலாம் சாப்பிட்லாமா இன்னொரு நாளைக்கு? ஐ டோன்ட் ரெக்கமெண்ட், பட் தென் மேக்ஸிமம் எவ்வளோ சாப்பிட்லாம்? விமன் வே ப்ரோட்டீன் எடுக்கலாமா? விமன் ஜிம்மில் விமனுக்கும் ஜிம்முக்கும் இப்போ நிறைய கனெக்ஷன்ஸ் வந்து அங்கங்கே தான் இருக்குது. பட் ஹவு திஸ் விமன் இஸ் பிளேயிங் இன் ஜிம்? மாஸ்டர்பேஷன், ஜர்க்கிங் ஆஃப், ஓகேங்களா? இப்போது இந்த ஜர்க் ஆஃப் பண்ணுறதுனால, மாஸ்டர்பேட் பண்ணுறதுனால மசில் லாஸ் நடக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? பிகாஸ் நீங்கள் நிறைய ஃபீல்டில் பார்த்துருப்பீங்க, எவ்ரிபடி வில் மாஸ்டர்பேட், அது எதுவும் அது தப்புலாம் நான் சொல்லலை. பட் அது மசில் லாஸ்க்கு டைரக்ட் கனெக்ஷன் இருக்கா என்ன? வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஆர் சேனல் டாக்டர் நிவி. இன்னைக்கு நம்ம கூட ஒருத்தங்க இருக்காங்க பாட்காஸ்டில். யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 12 இயர்ஸாக பாடி பில்டிங் ப்ரொஃபஷனலில் ஒரு எக்ஸ்பர்ட்டாக இருக்கிறாங்க மிஸ்டர் மணிகண்டன். அவர் பாடி பில்டர் மட்டும் கிடையாது, இஸ் ஆல்சோ சிஇஓ அண்ட் டைரக்டர் ஆஃப் ஹைடெக் ஃபிட்னஸ் ஓஷன் ஜிம்மோட இதாக இருக்கிறாரு. ஸோ சீஃப் கோச்சாக வேறு இருக்கிறாரு. இன்றைக்கி நம்ம அவர்கிட்ட நிறைய விஷயங்கள் பேச போகிறோம். அவரை நம்ம வெல்கம் பண்ணிடலாம். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நல்லா இருக்கேன். ஃபைன். ஓகே, ஸோ இப்போ நான் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் நான் ஒன்று கேட்க போகிறேன். ஓகே, அதை நீங்கள் எப்படி டிஃபெண்ட் பண்ணுறீங்க? தமிழ்லையும் இங்கிலீஷ்லையும் ரெண்டுத்துலையும் கேட்குறேன். ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தேன் கியூர். ஓகே, வரும் முன் காப்போம். ஒரு ஜிம் கோச்சாக நீங்கள் அதை எப்படி டிஃபெண்ட் பண்ணுறீங்க எங்களுக்கு? இதுதான் நான் எல்லாருக்கிட்டையும் சொல்கிறேன், ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தேன் கியூர், ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தேன் கியூர். ஆனால் அது யாரும் கேட்க மாட்டேங்கிறாங்களே. இன்னைக்கு இருக்கிற சுச்சுவேஷனில் எப்படி சொல்கிறதுன்னா, எனக்கு பிபி வந்தால் தான் நான் அப்புறம் ஜிம்மு போவேன், ஓகே, சுகர் வந்தால் தான் நான் டாக்டர் திட்டினாருன்னு வாக்கிங் போவேன். ஏன்டா இதை தானடா ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடியே உங்கள் உடம்பு நல்லா இருக்கும் போதே பண்ணுங்கன்னு சொல்கிறோம். ஸோ அந்த டைமில் இவங்களுக்கு அந்த கான்ஷியஸ்னஸ் இருக்க மாட்டேது. ஹெல்த் ரிலேட்டட் கான்ஷியஸ்னஸ் எப்போ வருதுன்னா, நம்ம கிட்ட இருந்து ஒன்று போனதுக்கப்புறம் தான் ஐயோ போயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நிறைய கிளைண்ட்ஸ் வந்து ஐடியில் ஒர்க் பண்ணுறவங்க இருக்காங்க. சிம்பிளாக தே வில் சே தட் டைம் இல்லை ப்ரோ. இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, உங்களோட உடம்பை பார்த்துக்கிறதுக்கு உங்களுக்கு 1 hour ஸ்பெண்ட் பண்ண டைம் இல்லைன்னா, லேட்டர் வாட் எவர் யூ ஆர் ஏர்னிங் யூ ஆர் கோயிங் டு ஸ்பெண்ட் இன் ஹாஸ்பிட்டல்ஸ். இது நான் ஏன் ஃபஸ்ட்டு கொஸ்டினாக கேட்டேன் அப்படின்னா, என்கிட்ட வந்து ஒரு ப்ரீ டயபெட்டிக் பேஷண்ட் வந்திருந்தாங்க. ஓகே, அவர் வந்து கரெக்டாக ஜிம் போயிட்டு ஜிம் கரெக்டாக போனார், மசில் கெயின் பண்ணார், ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் பண்ணார். ஆனால் சாப்பிட்டாரு கொஞ்சம் நல்லா, அப்படி இப்படி சாப்பிட்டாரு, கொஞ்சம் லைஃப் ஸ்டைலும் பார்த்துக்கும் போது வித்தவுட் ஈவன் எனி மெடிக்கேஷன், நாங்கள் எந்த விதமான மெடிக்கேஷன் போடாமலே அவருக்கு என்ன ஆயிடுச்சுன்னா, த ப்ரீ டயபெட்டிக் காட் ரிவர்ஸ் இன் டு த நார்மல், ஒரு இந்த குளுக்கோஸ் லெவல்லே நார்மல் ஆயிடுச்சு. நான் அதனால தான் கேட்குறேன். இது மாதிரி ஆக்சுவலாக டயபெட்டிக்ன்றதே ஒரு கண்டிஷன் தான், அது ஒன்றும் வியாதி இல்லை. நிறைய பேர் அப்படி தான் பார்த்துக்கிறாங்க. ஸோ டயபெட்டிக் வந்துச்சுன்னா நான் இன்சுலின் போடணும், இந்த சுச்சுவேஷனுக்கு போகணும். நீங்கள் அந்த சுச்சுவேஷனுக்கு போகிறதுக்கு முன்னாடி யூ ஷுட் கீப் இன் கண்ட்ரோல். அவ்வளோதான். உங்களோட லெவல் தெரிஞ்சிச்சுன்னா யூ கேன் கீப் இன் கண்ட்ரோல். ஓகே, நான் இந்த சிஸ்டமேட்டிக்காக லைஃப் ஸ்டைல் ஃபாலோ பண்ணுவேன், மார்னிங் ஏர்லி மார்னிங் ஏஞ்சிப்பேன், அட்லீஸ்ட் ஒரு 1 hour கார்டியோ பண்ணுவேன், ஏதோ என்னோட ஹெல்த் ரிலேட்டடாக பார்ப்பேன். ஸோ என்னோட கிளைகோஜன் லெவலை கண்ட்ரோலில் வச்சுப்பேன்னு தெரிஞ்சாலே உங்கள் இன்சுலின் ஸ்பைக் வந்து கண்ட்ரோல்டாக இருக்கும். ஸோ அது ஒரு கண்டிஷன் தானே தவிர இது எல்லாரும் நோயாக பார்க்குறது தான் பிரச்சனை. ஸோ இதை நீங்கள் வந்து சுகர் வந்ததுக்கப்புறம் பண்ணுறதுக்கு பிஃபோராகவே நீங்கள் உங்களோட ஹெல்த்தை பார்த்துக்கிட்டிங்கன்னா லைஃப் லாங் யூ கேன் என்ஜாய் யுவர் ஃபுட்ஸில். கரெக்ட். இது அதனால தான் நான் ஃபஸ்ட்டு கொஸ்டினாகவே இதை கேட்டேன். அண்ட் ஆல்சோ சார், இப்போது நிறைய பேர் வந்து ஜஸ்ட் ஒரு இன்ஸ்டாகிராமில் ஆகட்டும், இல்லை யூடியூப்ல ஆகட்டும், இல்லை வேறு ஏதாவது சோஷியல் மீடியாவில் போஸ்ட் போகிறதுக்குன்னே ஜிம் போகிறாங்க.
இல்ல உண்மைக்குமே நான் வந்து ஜிம் போறேன் அப்படின்றது ஒரு போஸ்ட், அது வந்து இப்போ ஒரு ப்ரெஸ்டீஜா மாறிடுச்சு, அது ஒரு ப்ரிவிலேஜா மாறிடுச்சு. நானும் ஜிம் போறேன், அதை இன்ஸ்டாகிராம்ல போடுறேன் அப்படிங்கிறது. ஓகே, நம்ம பாக்குறோம்ல. ஸோ அது ஒரு ஹெல்தி மைண்ட் செட்னு எடுத்துக்கலாமா? ஏன்னா இப்போ அது உங்க பெர்ஸ்பெக்டிவ்ல, ஏன்னா 12 years ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு. ஸோ அன்னையிலேருந்து ஒரிஜினல் பாடி பில்டர்லேருந்து இப்போ இருக்கிற கொட்டி கொஞ்சம் வரைக்கும் உங்களுக்கு தெரியும். ஸோ வாட் இஸ் யுவர் டேக் ஆன்? மை டேக் அவே என்னன்னு சொல்றேன்னா, அட்லீஸ்ட் அப்படியாவது போறாங்களே அப்படின்ற ஒரு சந்தோஷம் தான் எடுத்துக்கணும், வேற ஒன்றும் பண்றதுக்கு. பட் அட்லீஸ்ட் போயிட்டு அங்கே ஒர்க் அவுட் பண்ணா அது அடுத்த விஷயம், லேட்டர். அது இப்போ ஃபர்ஸ்ட் நீங்க ஸ்கூலுக்கு போ, படிக்கல ரெண்டாவது, ஃபர்ஸ்ட் ஸ்கூலுக்கு போ அப்படின்ற மாதிரி நம்ம சின்ன வயசுல சொல்லியிருப்பாங்கல்ல. அந்த மாதிரி தான் இப்போ நான் அதையும் பார்க்க வேண்டியதா இருக்கு. சரி, அட்லீஸ்ட் போட்டோ போறதுக்காக ஜிம்முக்கு வரானா லேட்டர் அங்க ஒரு இன்ஸ்பிரேஷன் கிரியேட் ஆகலாம். ஓகே, இந்த அண்ணா நல்லா பண்றாரு, நம்ம அவரை மாதிரி பண்ணலாம். மேபி எல்லாருக்கும் வரும்னு சொல்ல முடியாது, மேபி சம் பர்சன்ஸ்க்கு அது வரலாம். So that's a healthy mindset. ஹெல்தி மைண்ட் செட்னு சொல்ல மாட்டேன். ஓகே, ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஓகே ஃபைன் ஓகே. பட் ஆனால் ஜிம் போய் ஒர்க் அவுட் பண்ணால் பெட்டருங்கிறீங்க. போய் ஒர்க் அவுட் பண்ணுறது இட்ஸ் பெட்டர். ஓகே, எதனால் சார் இவ்வளோ க்ரேஸியாக இருக்காங்க சில பேர் வந்து இந்த ஜிம் மேலே இவ்வளோ க்ரேஸியாக இருக்கு ஒரிஜினலாக? ஏன்னா நீங்கள் இவ்வளோ பேஷனேட்டாக இருக்கீங்க, எதனால் இவ்வளோ க்ரேஸ் உங்களுக்கு ஜிம் மேலே? உங்களுக்குன்னு இல்லை, இந்த யூஸ்வலாகவே இந்த ஜிம் மேலே ஒரு பைத்தியமாக இருக்கிறது எதனால? இது என்ன கேட்டிங்கன்னா, இதுக்கு நம்ம கொஞ்சம் பின்னாடி போகணும். ஏர்லி ஸ்டேஜஸில் பார்த்தீங்கன்னா, நான் வந்து ஒரு நார்த் மெட்ராஸ் சைட்லேருந்து வரேன். இப்போ அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு நார்மலான ஜிம் செட்டப் தான் இருந்துச்சு. மேபி ஒரு நான் சொல்கிறது ஒரு 7 to 8 years பிஃபோர். 7 to 8 years பிஃபோரில் வந்து ஒரு ஆனுவல் சப்ஸ்கிரிப்ஷன் ஜிம் பே பண்ணுறது அந்த மாதிரியான ஆப்ஷனிட்டிஸே கிடையாது. மந்த்லி ஃபீஸ் ஒரு 200-300 கொடுத்தாலே ஓகே, அவ்வளோ காசா அப்படின்னு சொல்லுவாங்க. மந்த்லி 200-300க்கு அவ்வளோ காசா அப்படின்னு சொல்லுவாங்க. லைக் நான் ஒரு 8 years 10 years பிஃபோர் சொல்கிறீங்க. ஓகே, அப்போ அன்னைக்கு வந்து ஒருத்தர் வந்து ஒரு பர்சனல் கோச்சுக்கு ஒரு 10,000 rupees 15,000 so much எனி மச் அமௌண்ட் அதை பே பண்ணி ஒருத்தர் எடுப்பாரான்னு கேட்டிங்கன்னா, இதுக்கு போய் யார் எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணுவாங்க அப்படின்னு யோசிச்ச காலம் போய் இப்போ எப்படி ஆயிடுச்சுன்னா, இப்போ எனக்கே நீங்கள் பர் மந்த்துக்கு 20,000 கூட நான் பே பண்ண ரெடியாக இருக்கேன் சார், பட் நீங்கள் எனக்கு ஹெல்த் ரிலேட்டடாக சொல்லி தருவீங்களா? ஸோ அவ்வளோ அவேர்னஸ் வந்து பீப்புள் கிட்ட வந்துருக்கு. எதனால் வந்திருக்குன்னா, இந்த எனாமரஸ் சேஞ்ச், அவங்களோட லைஃப் ஸ்டைலில் இவ்வளோ பிரச்சனை இருக்குன்றதை இப்போ தான் அவங்க அட்ரஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ 10 yearsக்கு முன்னாடி இந்த பேமெண்ட் கொடுத்து போகணுன்ற அவசியமே இல்லை. ஸோ இப்போ இது வந்ததால தான் ஜிம் மேலே ஒரு கிரேஸ் அதிகமாகிருக்கு. அண்ட் இன்னொன்று, இப்போ மணிகண்டன் அவரை வந்து நம்ம மிரரில் நீங்கள் அவங்கள பார்க்கும்போது அப்படியே ஒரு பர்ஃபெக்ட் ஸ்ட்ரக்சர்டாக நீங்கள் பார்க்குறீங்க, அது ஒரு ஹாப்பினஸ் கொடுக்கல உங்களுக்கு? எல்லாருக்குமே அது ஒரு ஹாப்பினஸ் கொடுக்கும். யாருக்கு தான் அந்த ஃபிசிக், ஒரு மென் இன்னொரு மென்னை லவ் பண்ணுற ஒரு ஸ்போர்ட் வந்து இந்த ஒரு ஸ்போர்ட் தான். இப்போ ஒரு விமன் அழகா இருந்தா, ஏய் அந்த பொண்ணு அழகா இருக்கடா அப்படின்னு எல்லாருமே சொல்லுவோம். ஆனா ஒரு மென்னை யாருமே பாராட்ட மாட்டாங்க. அவன் அழகாவே இருந்தாலும், டி மச்சா நீ அழகா இருக்க, நீ யாராவது சொல்லியிருக்காங்களா? சொல்ல மாட்டாங்க. இதே உன் ஃப்ரெண்ட்ஸு கேளு பாருங்க, ஏய் நீ அழகா இருக்கடி அப்படின்னு உங்க ஃப்ரெண்டே சொல்லுவாங்க. ஆனா பையன் அப்படி சொல்ல மாட்டாங்க. மேபி நாம இப்போ ஒரு மஸ்குலின் மசிலோட போறோம்னு வச்சுக்கலாம், டி அந்த அண்ணாவை பாருடா சூப்பரா இருக்காருடா, லைக் அது ஒரு காம்ப்ளிமெண்ட் தானே. அந்த காம்ப்ளிமெண்ட் வந்து நம்ம என்ஜாய் பண்ண சொல்லுவோம். ஸோ மென்னே ஒரு மென்னை ரசிக்கிற ஒரு ஸ்போர்ட்டு இது மட்டும் ஆப்வியஸ்லி. ஓகே, ஸோ ஓகே சார் ஃபைன், நீங்கள் சொல்கிறீங்க நான் ரொம்ப பிகினர், எனக்கு இப்போ தான் ஒரு 17-18 வயசு இருக்குது, எனக்கு மசிலும் இல்லை ஒன்றுமே இல்லை. அப்போது ஒரு சராசரியான பையன் அங்கே போகிறான் அப்படின்னா எத்தனை நாள் ஒர்க் அவுட் பண்ணலாம், எவ்வளோ நாள் அவன் ஒரு ரிசல்ட் எதிர்பார்க்கலாம்? அட்லீஸ்ட் எத்தனை நாள் ஒர்க் அவுட் பண்ணால் ஓரளவுக்கு பெட்டர்ன்னு நினைப்பீங்க? ஒரு வாரத்தில் 7 நாள். இதுதான் வந்து நிறைய பேர் ஒரு பிளானோட போறாங்க. என்னன்னா, நீங்க ஜிம் போகும்போது கெட் இன்டு மைண்ட் செட் தட் எனக்கு இந்த ரிசல்ட் வேணும், இந்த மாதிரி ஒரு பிசிக் அட்டைன் பண்ணணும். அது அட்டைன் பண்ணணும் நினைக்கிறது தப்பு இல்லை. பட் இஃப் யூ அட்டைன், அப்புறம் என்ன பண்ணுவீங்க? இப்போ என்கிட்ட நிறைய கிளைண்ட்ஸ் வருவாங்க, ப்ரோ எனக்கு ஒரு 3 months இருக்கு மேரேஜ்க்கு, கொஞ்சம் வெயிட் லாஸ் பண்ணி கோட் சூட் போட்டு அழகா இருந்தா போதும். ஓகே, என்ன பண்ணிடலாம். ஓகே, 3 monthsல வெயிட் லாஸ் பண்ணிட்டீங்க, மேரேஜும் பண்ணிட்டீங்க, அப்புறம் என்ன பண்ணுவீங்க? மறுபடியும் சாப்பிட்டு ஜாலியாக இருக்க வேண்டியதுதான். ஸோ அப்போ என்னன்னா, என்ன டேக் அவேனா, நீங்கள் அந்த ரிசல்ட் ஃபோக்கஸ்டாக போகும்போது, ரிசல்ட் ஃபோக்கஸ்டாக போகிறத நான் தப்புன்னு சொல்ல. ஸோ நீங்கள் அங்கே ஒரு லிமிடேஷன் வச்சுட்டீங்கன்னு வச்சுங்களேன், ஓகே இதான் என்னோட லிமிட்டு, இங்கே தான் நான் போகணும் அப்படின்ற மாதிரி இல்லாமல் ஜிம் போகிறத ஒரு ஹேபிட்டாக பில்ட் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா, ஒரு லைஃப் ஸ்டைலாக போகும்போது த்ரூ அவுட் யுவர் லைஃப் இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, டிரான்ஸ்ஃபர்மேஷன் பேக்கேஜ், இப்போ நானே அதை பண்ணுறேன். பட் நான் என்ன சொல்கிறேன்னா, வி ஷுட் சேஞ்ச் யுவர் லைஃப் ஸ்டைல். 90 daysலேயே ஒரு 120 daysலேயே என்ன ஒன்று பண்ணுறோன்னா, அந்த 120 daysல இப்படி இருந்த உன்னை இப்படி ஆக்கிட்டேன், அப்படி இருந்த உன்னை இப்படி ஆக்கிட்டேன், அது இல்லை மெயின் கோல். மெயின் கோல் என்னன்னா, வாட் மணிகண்டன் மேட் இன்டு யுவர் லைஃப். ஓகே, நான் ஒரு 6 monthsக்கு முன்னாடி வந்து கண்ட மீனிங் சாப்பிட்டுட்டு இருந்தேன், ஒரு ஹெல்த் கான்ஷியஸ் இல்லாமல் இருந்தேன். இப்போ நான் இவர்கிட்ட போயிட்டதுக்கப்புறம் என்னோட ப்ராப்பரான டயட்டை ஃபாலோ பண்ணுறேன். அந்த 120 daysோ 90 daysோ ரெஸ்ட் ஆஃப் த லைஃப் ஸ்டைலை பில்ட் பண்ணுறதுக்கு ஒரு பேஸ்மெண்ட் இருக்கு. எக்ஸாக்ட்லி, இதை தான் புரிஞ்சுக்க மாட்டாங்க எல்லாரும். ஆனால் இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, அந்த 90 daysோட முடிஞ்சிருச்சு, 91st day நம்ம ஜிம் வர வேண்டாம், பிகாஸ் எவ்ரி திங் இஸ் டன் அப்படின்னு ஒரு பாதி பேர் புரிஞ்சுக்கிறாங்க. ஒரு சிலருக்கு என்ன ஆச்சுன்னா, ரிசல்ட் வந்துச்சா, ஓகே ஐ காட் மை ஃபிசிக்,
அதுக்கு நீங்கள் கடைசி வரைக்கும் ஒர்க் பண்ணணுன்ற மென்டாலிட்டி இருக்க மாட்டேங்குது. ஓகே எனக்கு கிடச்சிருச்சு, ரிலாக்ஸாக இருந்துடலாம். ஸோ நீங்கள் அதை மெயின்டைன் பண்ண கற்றுக்கிட்டிங்கன்னா த்ரூ அவுட் யுவர் லைஃப் யூ கேன் என்ஜாய் யுவர் ஃபுட்ஸ் அண்ட் உங்களோட ஃபிசிக்கை பார்க்கலாம். இது ஒரு ஹாப்பி ஹார்மோன்ஸ் தானே. நம்ம நல்லா இருக்கும் 4 பேர் சொல்லும்போது நம்மளுக்கும் சந்தோஷமா இருக்கும், நம்மளோட இன்னர் ஹெல்த்தும் நல்லா இருக்கும்போது வில் பி ஆக்டிவ். எனக்கு ரொம்ப புரியுது. ஆனால் என்கிட்ட ஒரு பேஷண்ட்டே என்ன தெரியுமா சொன்னாங்க, நான் ஜிம் போங்க அப்படின்னு சொல்லும்போது, டாக்டர் ஜிம்மில் என்ன பிரச்சனை அப்படின்னா போகிறது ரிசல்ட் அதெல்லாம் எஸ், ஆனால் 1 hour நான் போகிறேன்னா 1 hour நான் அந்த பெயினில் இருக்கணும் டாக்டர் அப்படின்னு. லைக் அந்த பெயின் இந்த சென்ஸ் அவர் இந்த லிஃப்டிங் சொல்றது அந்த ஒரு புஷ், அவர் அந்த புஷ்ஷை தான் சொல்றாரு. அந்த இனிஷியல் டேஸ் அந்த புஷ் கொண்டு வர்றதுக்கு என்ன பண்ணணும்? எனக்கு அது நீங்கள் உழைச்சி தான் ஆகணும், வேறு வழி இல்லை. பட் ஸ்டில் வேறு ஏதாவது எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் பண்ணி அந்த புஷ் கொண்டு வர முடியுமா? இதுக்கு நம்ம சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன், இப்போ நம்ம ஸ்கூல் படிக்கிறோம், ஃபர்ஸ்ட் ரேங்க் ஸ்டூடெண்ட் எடுத்தோன்னு வச்சுங்களேன், எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு படிக்கன்னு சொல்லுவான். லாஸ்ட் பெஞ்ச் ஸ்டூடெண்ட் எடுத்துன்னு வச்சுக்கோங்க, அட என்னடா போய்கிட்டு அப்படின்னு சொல்லுவான். ஸோ ஒருத்தருக்கு ஒரு மைண்ட் செட் இருக்கும். இன்னும் சிலர் இருக்காங்க, எனக்கு அந்த சாரை பிடிக்கும், ஸோ எனக்கு அது பிடிக்கும் அப்படி சொல்கிறவங்க இருக்காங்க. இஸ் நாட் ஃபர்ஸ்ட் ரேங்க் ஸ்டூடெண்ட், இஸ் நாட் லாஸ்ட் ரேங்க் ஸ்டூடெண்ட், பட் இட் டிபெண்ட்ஸ் அப்பான் த கோச். அதே மாதிரி ஒரு கோச்சுக்கு வந்து நீங்கள் எப்படி ட்ரைனிங் பண்ணுறீங்கன்ற பிரின்சிபல்ஸை பொறுத்து இருக்குது. இப்போ நான் மணிகண்டன் இருக்கேன், நான் ஒரு கிளைண்ட்டை ட்ரெயின் பண்ணுறேன்னா நீ போய் அதை தூக்கு, இதை பண்ணு, இதை சாப்பிடு அப்படின்னு சொன்னேன்னா, நான் ஒன்றும் ரிங் மாஸ்டர் இல்லை, இவர் ஒன்றும் லயன் இல்லை. நான் சொன்னதை கண்டென்ட்ஸை ஃபாலோ பண்ணுறது, கமெண்ட்ஸை ஃபாலோ பண்ணுறதுக்கு நான் அவருக்கு இதை புரிய வைக்கணும். ஸோ நீங்கள் இதை பண்ணுங்க சார், இட் வில் பி ஹெல்ப்ஃபுல் ஃபார் யூ. ஸோ இப்போ நீங்கள் இந்த இடத்துல கஷ்டப்படுறீங்களா, ஒரு ஃபேட்டாக இருக்க பர்சன் ஒரு மாதிரி இருப்பார், லைக் லீனாக இருக்க பர்சன் ஒரு மாதிரி இருக்காரு. ஸோ அவரோட லைஃப் ஸ்டைலுக்குள்ளே போயிட்டு அவரோட மெத்தடை நம்ம கற்றுக்கிட்டு, ஓகே அவர் இங்கே கஷ்டப்படுறேன்னா வாட் ஹெல்ப் வி கேன் டூ ஃபார் ஹிம். ஸோ நம்ம அதை என்ஜாய் பண்ணி அவரை கொண்டு போகும்போது ஃபிட்னஸ் ஒரு என்ஜாய்மெண்ட்டோட கொண்டு போகணும். ஒரு தண்டனை மாதிரி கொண்டு போக ஆரம்பிச்சோன்னு வச்சுக்கோங்களேன், தே வில் ஃபீல் லைக் எப்போ நம்ம இதுலேருந்து வெளியே போகலான்னு தான் நினைக்கணும். நம்ம கிட்ட வரும்போது என்ன தோணணும்னா, ஓகே என்ஜாய் பண்ணி ஜிம்முக்கு வரணும். இப்போ நம்ம ஒரு கிரிக்கெட் விளையாட போகிறோம்னு வச்சுக்கோங்க, எப்படா சண்டே வரும்னு காத்திருக்கோம்ல, அந்த மாதிரி டெய்லி எப்படா அந்த ஜிம் டைம் வரும்னு காத்துக்கிற அளவுக்கு என்னோட கோச்சிங் ஸ்டைல் நான் இருக்கணும்னு பிளான் பண்ணுவேன். லைக் அதுக்கு அடுத்து ஒருத்தரோட ஜிம் இன்ட்ரெஸ்ட். ஆனால் ஒன்ஸ் அந்த இனிஷியல் ரிசல்ட் பார்க்கும்போது என்னை பொறுத்த வரைக்கும் சொல்கிறேன், நான் இனிஷியல் ரிசல்ட் பார்க்கறதுலேருந்து எனக்கு அது ஒரு ஆசை வந்துருச்சு, நம்ம போகணும், லைஃப் ஸ்டைல் கொண்டு வரணும். அந்த ரிசல்ட் பார்க்குற வரைக்கும் பார்த்துட்டாங்கன்னா அதுக்கப்புறம் அவங்களே டேக் ஆஃப் பண்ணிட்டு போயிடுவாங்க. சார் ஆக்சுவலி ஓகே நீங்கள் சொல்கிற மாதிரி ரொம்ப மோட்டிவேட்டடாக ஜிம் போயிடுறாங்க ஒரு பர்சன். பட் ஸ்டில் நம்ம எவ்வளோ டாக்டர்ஸ் எவ்வளோ ஜிம் ப்ரொஃபஷனல் பேசினாலும் ஒரு பாடி பில்டர்கிட்டேருந்து நான் கேட்குற கேள்வி, ஒரு பர்சன் இப்போ நான் போகிறேன் அப்படின்னா என்னை சுற்றி இந்த 3 விஷயங்கள் சுற்றிட்டே இருக்கும். என்னன்னா வே ப்ரோட்டீன், கிரியாட்டின், ப்ரீ ஒர்க் அவுட். ஓகே இது என்ன அறியாமலே நான் அது தெரிஞ்சே ஜிம் போவேன். இப்போ இருக்கிற இதில் வந்து வி நோ எவ்ரி திங்ல வாட் இஸ் தட் ஆக்சுவலி, அது சப்ளிமெண்ட்ஸ்ன்னு தெரியும், அது என்னன்றதை எனக்கு நீங்கள் சொல்வீங்களா ஒரு பாடி பில்டர் பெர்ஸ்பெக்டிவ்ல? பாடி பில்டர் பெர்ஸ்பெக்டிவ்னு சொல்லும்போது இப்போ வே ப்ரோட்டீன், இப்போ உங்களால் பர் டேக்கான ப்ரோட்டீன் கோல்ஸை ஃபில் பண்ண முடியல அப்படின்னு அந்த வே ப்ரோட்டீன் கம்ஸ் இன் டு ஆக்ஷன். சரி, ஒரு அடிஷனல் வே ப்ரோட்டீன் ஒரு ஸ்கூப்போ 2 ஸ்கூப்போ எடுக்கும்போது can fulfill your protein needs. அதான் வே ப்ரோட்டீன் ஒன்று. தென் கிரியாட்டின் வந்து இனிஷியல் ஸ்டேஜஸில் ஒரு மசில் மாஸை பில்ட் பண்ணுறதுக்கும் உங்களோட கெப்பாசிட்டியை கொஞ்சம் இனிஷியல் ஸ்டேஜஸில் பட் எல்லாருக்கும் தேவைப்படுது. பட் இனிஷியல் ஸ்டேஜில் அதை எடுக்கும்போது ஒரு புஷ் நல்லா இருக்கு. இனிஷியல் ஸ்டேஜ்னா ரொம்ப இனிஷியல் சொல்ல ஒரு இன்டர்மீடியட்டாக பண்ணும்போது அந்த டைமில் தேவைப்படும். ஓகே, அண்ட் தென் ப்ரீ ஒர்க் அவுட் வந்து உங்களோட ஒர்க் அவுட் டைமில் உங்களோட ஒர்க் அவுட்டோட ஃபோக்கஸ் அண்ட் தென் கொஞ்சம் பம்ப் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். கொஞ்சம் உங்களை ஃபோக்கஸ்டாக வச்சுக்கிறதுக்கு தான் மெயினான கோல். அண்ட் தென் அதை பண்ணும்போது உங்களுக்கு கொஞ்சம் ஒரு ஆக்டிவ்னஸ் கிடைக்கிற மாதிரி இருக்கும். ஒரு டாக்டர் பர்ஸ்பெக்டிவ்லேருந்து சொல்கிறேன், இது 3 எடுக்கிறதுனாலையும் பெரிய ப்ராப்ளம் எதுவும் கிடையாது. ஆனால் அதை ஓவர்லோடாக பண்ணக்கூடாது, அதுதான் ஒரு டாக்டர் பர்ஸ்பெக்டிவ்லேருந்து. பட் ஒரு பாடி பில்டர் பர்ஸ்பெக்டிவ்லேருந்து இதை எடுத்து ப்ராப்ளம்ஸ் எதாவது ஃபேஸ் பண்ணியிருக்காங்களா உங்கள் கிளைண்ட்ஸ் ஆர் உங்களோட? இட் டிபெண்ட்ஸ். எப்படி சொல்ல முடியும்னா, இப்போ ஒரு சிலர் கண்டிஷன்ஸ் இருக்கலாம். இப்போ எனக்கே நிறைய கிளைண்ட்ஸ் வருவாங்க, ஒருத்தருக்கு வந்து ப்ரோட்டீன் அலர்ஜி இருக்கு. ப்ரோட்டீன் அலர்ஜினா அவர் வே ப்ரோட்டீன் எடுத்தாருன்னா வில் கெட் சம் அலர்ஜி. ஆனால் அவருக்கு பிளான் பேஸ்ட் ப்ரோட்டீன் எடுத்தால் அவருக்கு அலர்ஜி இல்லை. ஓகே, இப்போ அது டாக்டர் கூட நம்ம கன்சல்ட் பண்ணிட்டு இப்போ நம்ம அந்த சோ கால்டு நிறைய பேர் இருக்காங்க, இதை எடு அதை எடு அப்படி சொல்லிடுவாங்க. பட் ஒரு கோட் யூஸ் பண்ணிக்க சொல்லுவாங்க, அந்த கோட் யூஸ் பண்ண அது ஓகே, அது பிரச்சனை இல்லை. இவருக்கு அது சூட் ஆகுமான்னு தெரியாம பண்றது இருக்குல்ல. இப்போ ஸ்கின் அண்ட் ஹேர்ல இப்ப நாங்க பாக்குறோம்ல, சும்மா இன்ஃப்ளூயன்சர்ஸ் வந்து இதை தூக்கி மூஞ்சில போடு, இதை வேணா இந்த கோட் யூஸ் பண்ணி இல்ல, அது அவரோட பிசினஸ்க்காக அவர் பண்றாரு. பட் நம்ம தான் நம்மளோட ஹெல்த்தை பார்த்துக்கணும். கரெக்ட். இப்போ தோனி வந்து பூஸ்ட் விளம்பரம் பண்றாருன்னா அவர் பூஸ்ட்ல வந்து சுகர் லெவல் இருக்கா, இது லெவல் இருக்கான்னு அவரை கேட்க மாட்டாங்க. கரெக்ட். பட் நீ ஒரு வே ப்ரோட்டீன் பண்ணன்னு வச்சுக்கோங்களேன், இதுல ஏன் சுகர் லெவலே இல்லை, நீங்க ஏன் இதை சஜஸ்ட் பண்றீங்க, நீங்க இதை ப்ரொமோட் பண்றீங்க. பட் தோனி பண்ணும்போது அதை பெருசாக கேட்க மாட்டாங்க. ஒரு நார்மல் சோ கால்டு இன்ஃப்ளூன்சர் பண்ணாங்கன்னா அதை 10 கொஸ்டின் கேட்பீங்க, இஸ் நாட் அ குட் பர்சன். அப்போ நீங்களே சொல்றீங்க, டாக்டர்ஸே சொல்றாங்க, பூஸ்ட் காம்ப்ளான் எல்லாமே இட்ஸ் ஜஸ்ட் அ சுகர் ட்ரிங்க், இட் நாட் நெசசரி ஃபார் பசங்களுக்கு. இப்போ பூஸ்ட் குடிச்சா 3x ஸ்டாமினா டெவலப் ஆகுதுன்னு தோனி தான் வராரு ஆடுக்கு. இப்போ 3x ஸ்டாமினா வரலன்னு சொல்லிட்டு நீங்க தோனியை போய் கேட்பீங்களா?
இல்லை அது கேட்க முடியாது. ஆனால் இப்போ நம்மளோட இது என்னன்னா செல்ஃப் நாலேஜுங்கிறது ஒன்று முக்கியம் இல்லை? எஸ். இப்போ என்னன்னா இன்ஸ்டாகிராமில் நிறைய விஷயம் வந்துருச்சு. நீங்கள் எது கரெக்டு எது தப்புன்னு கற்றுக்கிறதுக்குன்னே தனியாக படிக்க வேண்டியிருக்கு. இல்லை அது ஒரு மாயை வேர்ல்டு தானே அது. எக்ஸாக்ட்லி சார். இப்போ நானே இன்ஸ்டாகிராமில் போடுறேன்னா எனக்கு இருக்கிற கஷ்டத்தை போட மாட்டேன், என்னோட சந்தோஷத்தை தான் போடுவேன். கரெக்ட். இப்போ நான் ஒரு ப்ரோட்டீன் சாப்பிட்றேன், எனக்கு இப்போ பாடி பில்டிங் பண்ணுறேன்னா அதில் இருக்கிற ஓகே மசில் சோர்னஸ் ஃபெட்டிக்கு எவ்வளோ தூங்காமல் கஷ்டப்படுறேன் அதெல்லாம் நான் சொல்ல மாட்டேன். என்னோட டீசென்ட் ஃபிசிக்கை காட்டுவேன், அழகாக இருக்கிறத பார்ப்பேன். நீங்கள் அந்த ஜஸ்ட் அது ஒரு சூப்பராக இருக்க லைஃப் ஸ்டைல் அதை தான் நீங்கள் பார்க்குறீங்க. ஸோ அதுக்கு பின்னாடி இருக்க கஷ்டத்தையும் நீங்கள் பார்க்கல. ஓகே ஃபைன். இட் கிவ்ஸ் another channel of a thought process. But then இப்போ சரி இதை நம்ம பார்க்குறோம், இது வந்து எல்லாருக்குமே தேவையா இந்த வே ப்ரோட்டீன் இது? எஸ். இப்போ ஒரு சிம்பிள் சொல்கிறேன், நிறைய பேர்கிட்ட சொல்லியிருக்கேன், நிறைய பேர் பேசியிருக்காங்க, நானும் சொல்லிடுறேன் சிம்பிளாக. இப்போ ஒரு மென்னோ விமனோ யாரோ இருக்காங்க, ஒரு 80 kg ஐடியெல்லாம் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். 80 kgக்கு அவர் பிறந்துட்டாரு, வளர்ந்துட்டாரு, அவர் வேலைக்கு போகிறாரு, போகல, வெட்டியாக இருக்காரு, என்னவோ ஒன்று 80 kg வந்துட்டாரு. ஸோ ஹி நீட்ஸ் ஒரு நரிஷ்மெண்ட்டான லைஃப் வாழ்றதுக்கு, ஃபிட்னஸான லைஃப் சொல்ல, ஒரு நரிஷ்மெண்ட்டான லைஃப் வாழ்றதுக்கு இவ்வளோ மினரல்ஸ் இவ்வளோ விட்டமின்ஸ் தேவைப்படுது, சாப்பிட்டு தான் ஆகணும். ஸோ அவருக்கு வந்து ஒரு 80 kgனா 80 grams ஆஃப் ப்ரோட்டீன் வந்து மினிமம் ஒரு எசென்ஷியலான மசிலோ டீசென்டான உடம்பும் மெயின்டைன் பண்ணுறது, மசில் ரெண்டாவது உடம்பை மெயின்டைன் பண்ணுறதுக்கு தேவைப்படுது. இப்போ ஒரு முட்டையோட வெள்ளைக்கரு எடுத்தீங்கன்னா எவ்வளோ கிராம்ஸ் ஆஃப் ப்ரோட்டீன் இருக்கும்னு நினைக்கிறீங்க? ஒரு 7 to 8 grams. ஒயிட்ல வந்து ஒரு 5 to 6 grams அப்ராக்சிமேட் கிடைக்கும். சிக்கன் பிரெஸ்ட்ல ஒரு 100 gramsல 27 grams 28 grams அப்படி கிடைக்கும். ஸோ இப்போ இவர் இதை எப்படி மெயின்டைன் பண்ணலாம்? 100 grams ஆஃப் ப்ரோட்டீன் இருக்குது. இப்போ ஒரு ப்ரொஃபஷனல் பாடி பில்டர், ஒரு ப்ரொஃபஷனல் அத்லீட்னா ஹி வில் கீப் ஆன் டயட், கரெக்டாக மெயின்டைன் பண்ணணும். மற்றவங்களும் ஃபாலோ பண்ணணும். பட் இப்போ இருக்க லைஃப் ஸ்டைல் சொல்கிறேன், அந்த 100 grams ப்ரோட்டீன் கோலை ஃபுல்ஃபில் பண்ண முடியாதவங்க மேபி ஒரு ஸ்கூப்போ 2 ஸ்கூப்போ வே ப்ரோட்டீன் எடுக்கும்போது ஹி கேன் மேனேஜ். ஸோ அங்கே தான் வே ப்ரோட்டீன், அந்த வே ப்ரோட்டீன் கம்ஸ் இன்டு பிக்சர். எஸ். இப்போ இன்னொன்று நிறைய பேர் வந்து நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்பீங்கல்ல, எனக்கு இந்த பார்ட் மட்டும் வெயிட் குறையணும், இண்டிவிஜுவலாக எனக்கு இது குறையணும், பட் ஆக்சுவலி தட் இஸ் நாட் பாசிபிள். எக்ஸாக்ட்லி. இப்போ நீங்கள் டாக்டர், உங்களுக்கு நல்லா தெரியாது, ஸ்பெசிஃபிக்காக ஒரு மசில் குரூப்பில் வெயிட் லாஸோ எதுவுமே பண்ண முடியாது. ஓவராலாக பாடி ஃபேட் குறைக்கும் போது உங்களோட பாடியோட ஸ்ட்ரக்சர் மாறும். அப்படி தான் உங்களோட ஃபேட் லாஸ் நடக்குமே தவிர, இப்போ நிறைய விமன்ஸ் எங்கிட்ட வருவாங்க, எனக்கு இங்கே மட்டும் ஃபேட் அதிகமாக இருக்குது மாஸ்டர், நான் இந்த ப்ளவுஸ்லாம் போடுமா அசிங்கமாக இருக்குது, அது மட்டும் எனக்கு குறைக்கணுமா, அப்படிலாம் பண்ண முடியாது. மென்ஸ் வருவாங்க, ஆனால் எனக்கு இந்த சைடு மட்டும் குறைச்சா போதானே. லைக் ஓவராலாக நீங்கள் பண்ணும்போது அது குறையுமே தவிர ஸ்பெசிஃபிக்காக குறைக்க முடியுன்றதுக்கு. ஸோ ஓவராலாக பண்ணும்போது டயட் அண்ட் ஒர்க் அவுட் கண்டிப்பாக குறையும். இப்போ டயட்டுங்கும்போது நான் கேட்குறேன், கார்போஹைட்ரேட்ஸ் ஆர் நெவர் த வில்லன் என்னை பொறுத்த வரைக்கும். ஆனால் இப்போ இருக்கிற இன்ஸ்டாகிராமும் அந்த இதுவும் கார்போஹைட்ரேட் சோர்ஸை டோட்டலாக வில்லன் ஆக்கி அதை டெஸ்ட்ராய் பண்ணுற அளவுக்கு ஏன் அவ்வளோ கோவம் கார்போஹைட்ரேட்ஸ் மேலே? இது நீங்கள் யார் வில்லன் ஆகிறாங்களோ அவங்ககிட்ட தான் கேட்கணும். ஓகே, என்கிட்ட நீங்கள் ஜென்ரலாக கேட்குறீங்க, நான் சொல்கிறேன். இப்போ அதோட பார்வை எப்படி ஆயிடுச்சுன்னா, நீங்கள் கார்ப்ஸ் சாப்பிட்டீங்கன்னா தான் என்ன சொல்றது, உங்களுக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சுன்ற மாதிரி. புரோட்டீன் நீங்க புரோட்டீனை ஓவர் ஹைப் பண்ணும்போது கார்ப்ஸோட எசென்ஷியல்ஸ், கார்ப்ஸ்க்கும் ஹிட் ஹேஸ் இஸ் ஓன் வேல்யூஸ். நீங்க ஒருத்தரை ப்ரோமோட் பண்ணி ஒருத்தரை டீ ப்ரோமோட் பண்ற மாதிரி இருக்கு. இப்போ இந்தியால கிரிக்கெட்டை நல்லா வளர்த்துட்டு மற்ற ஸ்போர்ட்ஸ்லாம் கீழே தள்ளிட்டாங்க. நம்ம நேஷனல் ஸ்போர்ட் ஹாக்கியே பெருசா தெரியும், எந்த ஸ்போர்ட்ஸுமே கிடையாது, ஒன்லி கிரிக்கெட். அந்த மாதிரி இப்போ வந்து இன்ஸ்டால எல்லாரும் புரோட்டீன் எல்லாருக்கும் புரோட்டீனோட ஐடியாலிட்டி வந்துருச்சு. அண்ட் தென் கார்ப்ஸ்ன்றது ஒரு ஏன் அப்படி சொல்றேன்னா, கார்ப்ஸ் ஆர் தி மெயின் சோர்ஸ் ஆஃப் எனர்ஜி. எக்ஸாக்ட்லி. இப்போ நீங்க டாக்டர், உங்களோட கிளைகோஜன் லெவல் நல்லா இருக்கணும், நீங்க உங்களோட பாடி ஆக்டிவா வெச்சுக்கணும்னாலே கார்போஹைட்ரேட்ஸ் தான் மெயின் சோர்ஸ் ஆஃப் எனர்ஜி. ஆனா இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, ஒரு இட்லியை பார்த்தா பயப்படுறாங்க, தோசையை பார்த்தா பயப்படுறாங்க. லைக் அந்த பயம் எதுக்கு? இட்லி தோசை சாப்பிட்றது ஒன்றும் தப்பு. இப்போ இட்லி சாப்பிட்டியா, 4 தோசை சாப்பிட்டியாங்கிறது ஒரு இட் இஸ் லைக் ஒரு ஷேம் மாதிரி ஆயிடுது. ஒரு அதுவும் ஃபிட்னஸ் இதில் போய் 4 தோசை தின்னுட்டு உட்காந்துருக்கான் பார்த்தியா, அதுக்கு ஒரு நல்ல ஒரு ப்ரோட்டீனாக ஒரு எக் ஆம்லெட் போட்டு சாப்பிடலாம். லைக் I can understand proteins have even more potential value than carbohydrates, but carbohydrates also not a villain அப்படிங்கிறனா ரியாலிட்டி தான் அது. இது வந்து மக்களோட கண்டிஷன். they have to improve this. இப்போ புரோட்டீன் எப்படி ஒரு ஓவர் ஹைப் ஆயிருக்கு, ஓவர் ஹைப்னு சொல்ல முடியாது, அதை பத்தின அவேர்னஸ் உங்களுக்கு எப்படி இவ்வளவு அதிகமா கிடைச்சிருக்கோ அதே மாதிரி கார்போஹைட்ரேட்ஸும் ரொம்ப முக்கியமான ஒண்ணுன்னு they will come to know. Okay, ஓவர் ஹைப்டுன்னு சொல்லும்போது I have a question for you. லெக் ஒர்க் அவுட்ஸ் ஆர் ஆல்வேஸ் ஓவர் ஹைப்டுன்னு சொல்லுவாங்க, அது ஒரு உண்மையாலுமே இருக்கா? ஓவர் ஹைப்டுன்னு சொல்ல முடியாது. இப்போ என்ன சொல்றாங்கன்னா, லெக் ஒர்க் அவுட்ஸ் ஓவர் ஹைப்டுன்னு தெரிஞ்சா கூட அதை ஸ்கிப் பண்றவங்க தான் அதிகம் ஜிம்ல. அதுதான் when you skip the leg workoutங்கிறது, ஏன்னா அது அதுதான் லைக் why அப்படிங்கிறேன் நான். அது why அவ்வளோ கஷ்டமா என்ன? இல்லை, இப்போ நீங்கள் ஓவராலாக ஒரு பைசஸ் மசில் பண்ணும்போது
பெருசா நீங்க பெயின் ஃபீல் பண்ண முடியாது, ஃபெட்டிக் அவ்வளவு சீக்கிரம் ஃபீல் பண்ண எனக்கு மாட்டீங்க. பைசெப்ஸ் தான் இருக்கிறதுலே கஷ்டமான லைக் இது உங்களுக்கு ஓகே. நீங்க n நம்பர் ஆஃப் பீப்பிள் ப்ரையாரிட்டி எடுத்துக்கோங்க. ப்ரையாரிட்டி எடுக்கும்போது என்ன சொல்லுவாங்கன்னா, செஸ்ட் பண்ணும்போது ஜாலியாக வருவானுங்க, ஷோல்டர்ஸ் பண்ணும்போது ஓகேனுவாங்க. நான் தம்பி நாளைக்கு லெக் ஒர்க் அவுட் அப்படிங்களாண்ணே, நாளைக்கு ஒரு கல்யாணம் இருக்கு, ஏதாச்சும் ஒன்று சொல்லுவாங்க. எதனாலனா they couldn't undergo that pain. ஓகே. அப்புறம் அதோட டாலரன்ஸ் லெவல்லாம் கொஞ்சம் பெயினாக இருக்கும், எதுக்கு அதை நம்ம பண்ணிக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு. பட் அதில் ரொம்ப நல்ல ஃபேக்டர்ஸ் இருக்கு. இப்போ நார்மலாக நீங்கள் ஒரு கார்டியோ பண்ணும்போது வெயிட் லாஸ் ஆகிறத விட நீங்கள் லெக் பண்ணும்போதும் அதை விட அதிகமான கேலரிஸ் உங்களுக்கு பேர்ன் ஆகும். ஒரு அப்பர் பாடி ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் பண்ணும்போது நடக்கிற கேலரி பேர்னை விட லெக் ட்ரைனிங் பண்ணும்போது உங்களோட கேலரிஸ் லெவல் அதிகமாக பேர்ன் ஆகும். ஸோ லெக்ங்கிறது பேசிக்கலி லோயர் பாடி, எல்லாமே. இட்ஸ் வெல் டிஃபைன்ட் ஒர்க் அவுட், நல்ல ஒர்க் அவுட்டும் கூட. அது பண்றதால நிறைய பேர் செக்ஷுவல் பெர்ஃபார்மன்ஸ் இன்க்ரீஸ் ஆகுதுன்னு சொல்றாங்க. இல்லை ஆக்சுவலி அது எதனால் அப்படின்னா, வாட் ஐ ஃபீல் இஸ், நீங்கள் செக்ஷுவல் பர்ஃபார்மன்ஸ்னு சொல்லும் போது நான் சொல்கிறேன், லெக்ஸ் ஆர் த மேஜர் குரூப் ஆஃப் மசில். நம்மளோட பேஸ்மெண்ட்டே லெக் தானே. அப்போது யூஸ்வலாக அந்த மேஜர் குரூப் ஆஃப் மசிலை வந்து நம்ம கம்ப்ளீட்டாக வந்து நம்ம என்ஹான்ஸ் பண்ணும்போது வாட் ஹேப்பன்ஸ் இஸ் உங்களோட ஸ்டாமினா ஓவராலாகவே பில்ட் ஆகும். அப்போ அதனால இந்த செக்ஷுவல் பர்ஃபார்மன்ஸ் வந்து கண்டிப்பாக இம்ப்ரூவ் ஆகும். பட் நான் என்ன சொல்வேன்னா, இந்த லெக் ஒர்க் அவுட் போட்டால் செக்ஷுவல் பர்ஃபார்மன்ஸ் இன்க்ரீஸ் ஆகும், லெக் ஒர்க் அவுட் பண்ணால் பெட்டில் வந்து நிறைய நேரம் வந்து நம்மளால பெர்ஃபார்ம் பண்ணலாம் அப்படிங்கிறது மிஸ்கன்செப்ஷன். லெக் ஒர்க் அவுட் பண்ணும்போது உங்களோட கோர் நல்லா ஸ்ட்ரென்தன் ஆகும். உங்கள் கோர் ஸ்ட்ரென்தன் ஆச்சு அப்படின்னா உங்களோட ஓவரால் பாடி ஸ்ட்ரென்தன் ஆகும். உங்கள் ஓவரால் பாடி ஸ்ட்ரென்தன் ஆச்சுன்னா செக்ஷுவல் பர்ஃபார்மன்ஸ் இல்லை, என்ன விதமான பர்ஃபார்மன்ஸாக இருந்தாலும் யூ கேன் டூ இட். எஸ், இட் இஸ் பை ப்ராடக்ட். அப்போ நீங்கள் எக்ஸாக்டாக நீங்கள் உங்களோட ட்ரைனிங்கை ஃபோக்கஸ் பண்ணீங்கன்னா, இதுக்காக அதை பண்ணாமல் ஜென்ரலாக ட்ரைனிங் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அது ஹெல்த் இல்லை. உண்மைக்குமே ஆண்ட்ராலஜி ஓபியில் நிறைய பேர் கேட்குற கேள்வி இது, டாக்டர் எத்தனை நாள் லெக் ஒர்க் அவுட் பண்ணலாம் அப்படின்னு. இல்லை, அதனால தான் நானும் இதை கேட்டேன். ஏன்னா நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, லெக் பண்ணால் செக்ஷுவல் பர்ஃபார்மன்ஸ் இல்லை, அதனால தான் சொன்னேன். ஆக்சுவலி ஜிம் போனாலே செக்ஷுவல் பர்ஃபார்மன்ஸ் என்ஹான்ஸ் ஆகும். ஏன்னா யூ வில் கெட் நேச்சுரலி அந்த ஸ்டாமினா எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக பில்ட் ஆகும். நாட் ஒன்லி த லெக் பெர்ஸ்பெக்டிவ் பட் தென் தட்ஸ் ஐ ஓப்பனிங். தேங்க்யூ. அப்புறம் நீங்கள் மெடிசன் எல்லாம் நம்ம கொஞ்சம் பேசும்போது ஸ்டீராய்ட்ஸ் பற்றி நம்ம பேசணும்னு நினைக்கிறேன். பிகாஸ் பாடி பில்டிங்கில் நீங்கள் இந்த டேர்மை க்ராஸ் பண்ணாமல் டெஃபினட்டாக வந்திருக்க மாட்டீங்க. நான் என்னை பொறுத்த வரைக்கும் ஸ்டீராய்டு எடுக்கணும் எடுக்கக்கூடாதுங்கிறது ஒரு இண்டிவிஜுவல் பர்ஸ்பெக்டிவ். அதை எடுத்து தான் வந்து நீ பண்ணணுமா, எடுக்காமல் பண்ண முடியாதாங்கிறது நம்ம கேள்விக்கு யாருக்குமே எந்த ரைட்ஸும் இல்லை. பட் ஸ்டீராய்ட்ஸ் எடுத்து பண்ணுறதுனால வரக்கூடிய காம்ப்ளிகேஷன்ஸை எப்படி அவாய்ட் பண்ணணும், இப்போ ஒரு டாக்டர் பர்ஸ்பெக்டிவ்லேருந்து நான் அதுக்கப்புறம் சொல்கிறேன் நீங்கள் பேசினதுக்கப்புறம். பட் நீங்கள் ஒரு பாடி பில்டராக ஒரு ஸ்டீராய்டு எடுக்கிறதுக்கு முன்னாடி யாரை கன்சல்ட் பண்ணணும், அது எப்படி பண்ணணும்? இப்போ நீங்கள் பாடி பில்டர் ப்ரொஃபஷனாக கேட்குறீங்களா, இல்லை நார்மலாக நிறைய பேர் இப்போ அதை எடுக்கணும்னு ஆசைப்படுறாங்க? இல்லை, யாராக இருந்தாலும், ஹூம்ஸோ எவர் இட் மே பி, ஹியூமன் இஸ் ஹியூமன், அவ்வளோதான். பாடி பில்டராக இருந்தாலும் சரி, மாடலாக இருந்தாலும் சரி, அவன் நார்மல் பர்சனாக இருந்தாலும் சரி, ஒரு பாடி பில்டர் பெர்ஸ்பெக்டிவ்லேருந்து நீங்கள் சொல்லுங்கள். ஒரு பாடி பில்டர் பெர்ஸ்பெக்டிவ்லேருந்து சொல்லணும்னா, யூ ஹவ் டு ஃபஸ்ட்டு பிளட் ரொட்டீன் செக் பண்ணணும். சரி, பிளட் ரொட்டீன் செக் பண்ணிவிட்டு, ஸோ அதில் உங்களுக்கு என்னென்ன இருக்குன்றதை பார்த்துக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி எசென்ஷியல்ஸ் ரன் பண்ணுறது. ஸோ உங்களோட கோலுக்கு ஏற்ற மாதிரி அதுக்கு ப்ரையராக நீங்கள் உங்களோட கோச்சை நீங்கள் சூஸ் பண்ணுறதை பொறுத்து அவர் உங்களை கைட் பண்ணுறது. இப்போது வெளிநாட்டில் கம்பேர் பண்ணிங்கன்னா தே ஆர் மோர் சயின்டிஃபிக், நம்மளை விட கம்பேர் பண்ணலாம். பட் நம்ம இன்னமும் இங்கே என்ன ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா, நான் இது போட்டேன், நீயும் இது போடு, எனக்கு தலைவலி வந்துச்சு, நான் பேராசிட்டமால் போட்டேன், எனக்கு சரியாயிடுச்சு, நீயும் பேராசிட்டமால் போடு. மேபி அவருக்கு பேராசிட்டமால் செட் ஆகாமல் கூட இருக்கலாம், அதை பற்றி இங்கே கவலை கிடையாது. இப்போது இப்படி தான் போயிட்டுருக்கு இந்தியாவில், ஹோலாவே இப்படி தான் போயிட்டுருக்கு. ஸோ இதை மாற்றணும் அப்படின்னா உங்களை மாதிரி டாக்டர்ஸ் நிறைய பேர் இதுக்குள்ளே வரும்போது தான் இந்த ஒரு விஷயமே மாறும். இப்போ டாக்டர்ஸே நிறைய பேர் என்ன சொல்கிறேன், நான் எல்லாரையும் சொல்ல வரல, பொதுவாக நிறைய பேர் என்ன சொல்ல வரோன்னா, ஜிம்முக்கு போனால் தான் உங்களுக்கு இந்த பிரச்சனை வருது, ஸோ நீங்கள் ஸ்டாப் பண்ணிட்டு வாக்கிங் போங்க, டாக்டர்ஸே அட்வைஸ் பண்ணுறாங்க. இப்போ ஒரு பாடி பில்டர் ப்ரொஃபஷனில் இருக்கிறவருக்கு வந்து ஏதோ ஒரு இஷ்யூஸ் நடக்குது, நிறைய பேருக்கு நடக்கும். நடக்கிறவங்க போய் நீங்கள் அதை சொன்னீங்கன்னா, இப்போ ஒரு ப்ரொஃபஷனலி இஸ் அ பாடி பில்டர், மேபி அவருக்கு சின்ன சின்ன இஷ்யூஸ் வரலாம், எல்லாருக்கும் வரும். அவர் அதை போய் அதை கன்சல்ட் பண்ணுறாரு அப்படின்னா, யூ ஹாவ் டு குட் த ஜிம் அப்படின்னு தான் டாக்டர் ஃபர்ஸ்ட் அட்வைஸ் பண்ணுறாங்க. என் ப்ரொஃபஷன் இதுப்பா, ஓகேங்களா, இப்போ என் ப்ரொஃபஷனில் எனக்கு இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வந்துச்சு, இதை நான் சார்ட் அவுட் பண்ணிட்டு எப்படி என் ப்ரொஃபஷனை ரன் பண்ணுறது அப்படின்றது தான் ஒரு டாக்டர் சஜஸ்ட் பண்ணணும். நான் எதிர்பார்த்து போகிறேன். பட் டாக்டர் எனக்கு என்ன கொடுக்குறாருன்னா, யூ ஹாவ் டு குவிட் சொல்கிற புரியுதுங்களா. இப்போ என்னென்னா சொல்கிறேன்னா, நான் ஒரு ஆட்டோ டிரைவர், எனக்கு ஒரு கேன்சர் வந்துடுச்சு, நான் ஆட்டோ ஓட்டினா தான் என் குடும்பத்தை காப்பாற்ற முடியுன்ற சுச்சுவேஷனில் நான் இருக்கேன். நாளிலேருந்து நீ ஆட்டோ ஓட்டாதப்பா, வீட்டில் படுத்துக்கப்பான்னு டாக்டர் சொல்லிட்டா கூட என் ஃபேமிலி நான் எப்படி ரன் பண்ணுவேன்? லைக் சேம் சினாரியோ தான் இங்கே பாடி பில்டர்.
அவர் அதை லைஃபாக பார்க்குறாரு, கொண்டு போகிறாரு. பட் ஹெல்த் ரொம்ப போயிடுச்சுன்னா யூ ஹேவ் டு கோ ஆன், அதுதான் நான் பிரச்சனை இல்லை. பட் டாக்டர்ஸ் என்ன சொல்கிறாங்க, இனிஷியல் ஸ்டேஜில் ஒரு பிரச்சனை வந்தாலும் யூ ஷுட் குவிட் அப்படின்னு சொல்லிடுறாங்களே. இல்லை கண்டிப்பாக அது நான் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேன். அதாவது அந்த டாக்டர் சொல்கிறத அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேன். ஏன்னா ஜிம்மை வந்து குவிட் பண்ணுறதுங்கிறதுனால இப்போ ஒரு ப்ராப்ளம் சால்வ் ஆகாது. மேபி இப்போ ஸ்டெராய்ட்ஸ் எடுக்கிறதுனால நிறைய இஷ்யூஸ் இருக்குது. நான் லிவர்லேருந்து எல்லாமே செக் பண்ணிட்டு தான் அதை எடுக்கணும், அதை தான் சொல்கிறேன். ஹேர் ஃபால் கொண்டு இருக்குது, பிம்பிள் வரும், உடம்புல பிம்பிள்ஸ் வரும், இதே மாதிரி இஷ்யூஸ் இருக்குது. பட் அதை ப்ராப்பர் கைடன்ஸோடு நடக்குதா இங்கே நிறைய இல்லை. தேர் கம்ஸ் டாக்டர் இன்டு த பிக்சர். இப்போ அதுக்கு வந்து நிறைய டாக்டர்ஸ் வந்து இதுக்கு முன் வந்து சப்போர்ட் பண்ணாங்க அப்படின்னா இந்த ஃபீல்டு வந்து வெல் நாலேஜபிளாக வளரும்னு நான் சொல்கிறேன். ஆனால் இதில் ஸ்டீராய்டு அப்யூஸ் ஆகும்னு நினைக்கிறீங்களா? அப்யூஸ் ஆகுன்ற சென்ஸ்னால் இப்போது ஒரு கோச்சோட கைடன்ஸில் நீங்கள் ப்ராப்பராக பண்ணும்போது ஒரு வேக்கு நீங்கள் வந்து ஒரு 10 நாள் செலவு பண்ணி இல்லை சரி ஒரு ஒரு 2 இயர்ஸ் 3 இயர்ஸ் செலவு பண்ணி ஒரு விஷயத்தை கற்றுக்கிறது மேபி ஒரு 6 மந்த்ஸில் அவரோட எக்ஸ்பீரியன்ஸை நீங்கள் கற்றுக்கலாம். லைக் அவர் உங்களை ப்ராப்பராக கைட் பண்ணி கொண்டு போவார். இப்போ இந்த ஸ்டீராய்ட் சைக்கிள் எப்படி இருக்குன்னா யாருக்குமே ப்ராப்பர் நாலேஜ் இல்லை, டு பி ஃப்ராங்க் உண்மை அதுதான். ஓகேங்களா? ஸோ இப்போ ஒரு டாக்டர் வந்து அதை கன்சல்ட் பண்ணிட்டு இவர் இதை ஒரு பெரிய விஷயமா எடுத்து நிறைய டாக்டர்ஸ் இதை கன்சல்ட் பண்ணி கொண்டு வந்தாங்க அப்படின்னா இப்போ நீங்கள் ஒரு ஸ்டடி பண்ணுவீங்க. சயின்ஸ்ன்றது எப்படி வளருது, ஒரு விஷயத்தை வந்து இன்னொருத்தர் ஸ்டடி பண்ணி அதுலேருந்து இன்னொரு அட்வான்ஸ் லெவல் போகும்போது தான் இட் கம்ஸ் இன் டு பிக்சர். ஸோ அப்போ அப்படி வந்து டெவலப் ஆகிட்டே போகுது. இந்த ஃபீல்டு ஏன் இன்னும் டெவலப் ஆகாமலே இருக்குன்னா இதை பற்றின ஒரு தப்பான மித்து தான் எல்லாருக்குமே இருக்குது. ஓகே, ஸோ லைக் வாட் ஹீ இஸ் டெல்லிங், நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா தயவு செஞ்சு ஸ்டீராய்ட்ஸ் எடுக்கலை அப்படிங்கிறது உங்களோட பெர்ஸ்பெக்டிவ். அதை உங்கள் ப்ராப்பர் கோச்கிட்டையும் உங்களோட டாக்டர்கிட்டையும் கேட்டுட்டு அதை எடுங்க. தட் இஸ் வாட் வி ஆர் போத் ட்ரைங் டு டெல். ஓகே, தேங்க்யூ ஸோ மச். அதை பற்றி அந்த இந்த விஷயத்தை நான் அட்வைஸ் பண்ணணும்னு சொல்ல வந்தேன். இப்போது நீங்கள் உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூன்னு சொன்னீங்க ஸ்டீராய்ட்ஸ் வந்து இட் டிபெண்ட்ஸ் அப்பான் த ஈச் இண்டிவிஜுவல் சொல்லிட்டு. இப்போ எங்கிட்ட நிறைய இன்ஸ்டாவில் வர மெசேஜஸ் இருக்கலாம், நிறைய கோச் வர ரைட்டாக என்கிட்ட சொல்லுவாங்க, பிரதர் நான் வந்து செம்மையாக ஒரு டீசன்ட் ஃபிசிக் டெவலப் பண்ணணும், எனக்கு நீங்கள் வந்து ஸ்டீராய்ட் சொல்லி தருவீங்களா, ஆண்ட்ரோஜெனிக் காம்பவுண்ட்ஸ்லாம் சொல்லி தருவீங்களா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் கேட்குறது வாட் இஸ் யுவர் கோல், உனக்கு என்ன தேவை? அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா ஒன்றும் இல்லை, எனக்கு சும்மா ஃபிசிக் இருந்தால் போதும். அப்போ நீ ஜென்ரல் ஃபிட்னஸ் பண்ணாலே போதும். இப்போது ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோன்னு ஒன்று இருக்குது, எல்லாத்துக்குமே அது இருக்குது. இப்போ நம்ம ஏதோ ஒரு பிஸ்னஸ் பண்ணுறோன்னா இவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணுறோம், இவ்வளோ ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் கிடைக்குது, ஸோ இட்ஸ் அ ப்ராஃபிட் அப்படின்னா அதை பண்ணுவோம். ஒன்றுமே கிடைக்காது, நஷ்டமாக போகுதுன்னு தெரிஞ்சு யாரும் போய் பிஸ்னஸில் காசு போடுவாங்களா? பண்ண மாட்டோம். ஸோ அப்போ அதுக்கே நீங்கள் அவ்வளோ பார்க்கும்போது உங்கள் ஹெல்த்துக்கு நீங்கள் எவ்வளோ பார்க்கணும். நீங்கள் என்ன தான் நீங்கள் ஸ்டெராய்ட்ஸை ஹெல்த்தியர் வேலை பண்ணாலும் இட் கிவ்ஸ் சம் சைட் எஃபெக்ட்ஸ். ஸோ அப்போ ஒரு ப்ரொஃபஷனலாக ஒருத்தர் பண்ணுறாரு, இது மூலிமா அவருக்கு ஏதோ வேல்யூ கிடைக்க போகுது, அவருக்கு ஏதோ ஒன்று இருக்குன்னா ஹீ கேன் ப்ரொமோட். ஒரு ஜென்ரல் ஃபிட்னஸ் பண்ணுற ஆளுக்கு ஒரு டீசென்ட் அமௌண்ட் ஆஃப் ஃபிசிக் தான் எனக்கு கெயின் ஆக போகுதுன்னா அவரை நான் கம்ப்ளீட்டாக இதுக்கு நான் கைட் பண்ண மாட்டேன். தப்பு தம்பி, நீ இது பண்ணாத, இதை பண்ணுங்க. பட் அதை கேட்குற நிலைமையில நீங்கள் நிறைய பசங்க இல்லை, அது வேற விஷயம். பட் ஆஸ் அ கோச்சா நாங்கள் இதை ப்ராப்பராக கொண்டு போகும்போது தான் அடுத்த வர ஜென்ரேஷன்ஸ் வந்து இதை ப்ராப்பராக கொண்டு போவாங்க. வர வரைக்கும் லாபம்னு சொல்லிட்டு நிறைய கோச்சஸ் வந்து இப்போ நிறைய பேர் அதை பண்ணிட்டு இருக்காங்க. இந்த பிரச்சனை கைடன்ஸ் வந்து ஓகே வர வரைக்கும் லாபம், இவன் வந்தான், இவன்ட்ட நம்ம இது ஒரு அமௌண்ட்டை வாங்கி நம்ம இவனுக்கு தெரியுதோ இல்லையோ நமக்கு அமௌண்ட் வருது அப்படின்னு சொல்லி ஐ ஹவ் காட் இட். ஓகே, அப்புறம் இந்த ப்ரோட்டீன்ஸ்ன்னு சொல்லும்போது எக் ஹேஸ் அ வெரி மேஜர் ரோல். ஐ ஹவ் சீன் இன் அன் இன்டர்வியூ, ஐம் நாட் வெரி ஷுர், 20-25 முட்டைலாம் சாப்பிட்லாமா இன்னொரு நாளைக்கு? ஐ டோன்ட் ரெக்கமெண்ட், பட் தென் மேக்ஸிமம் எவ்வளோ சாப்பிட்லாம்? ஓகே, அதுதான் இப்போ நீங்கள் மேக்ஸிமம் சொல்ல முடியாதுல்ல. ஒருத்தரோட ப்ரோட்டீன் கோல் நான் சொன்னேன். இப்போ ஒரு மெயின்டைன் பண்ணுறதுக்கு 80 கிராம் ப்ரோட்டீன் வந்து 80 kg பர்சனுக்கு தேவைன்னு சொன்னேன். ஸோ இட் டிபெண்ட்ஸ் ஆன் த கேஜிஸ் ஆல்சோ. இப்போ நான் ஒரு பர்சனலாக சொல்கிறேன். இப்போ நான் பாடி பில்டிங் பெர்ஸ்பெக்டிவ்ல இருக்கேன்னா ஒரு 2 கிராம்ஸ்லேருந்து 2.5 கிராம்ஸ் per கேஜிக்கு நான் யூஸ் பண்ணுவேன். அப்போ நான் 80னா 160 கிராம்ஸ் எடுக்க போவேன். இப்போ எனக்கு அந்த ப்ரோட்டீன் கோல் வந்து இன்னும் அதிகம். ஸோ அப்போ நான் எக்ஸ்லேருந்து ஃபுல்ஃபில் பண்ணுவேன், சிக்கன்லேருந்து ஃபுல்ஃபில் பண்ணுவேன், ப்ரோட்டீன்லேருந்து ஃபுல்ஃபில் பண்ணுவேன், மீட்ஸ்லேருந்து ஃபுல்ஃபில் பண்ணுவேன், இப்படி எடுத்துகிட்டு போவேன். ஸோ எனக்கு ஒன் டேக்கு வந்து சிக்கன் நான் ஒரு 300 கிராம்ஸ்லேருந்து 500 கிராம்ஸ் சாப்பிட்றேன்னா எக்ஸில் ஃபுல்ஃபில் பண்ணுவேன். ஓகே, இட் டிபெண்ட்ஸ். இப்போ எனக்கு எக்ல ப்ளோட்டிங் இஷ்யூ இருக்கு, எனக்கு பர்சனலா அது செட் ஆகாது, நான் சிக்கனுக்கு போவேன். ஓகே, ஒரு சிலருக்கு எக் வந்து ஓகே ஹி கேன் அடாப்ட்னா அப்போ அவர் அதுக்கு போவார். அது சாப்பிட்றதுல தப்பு இல்லை. இஃப் ஹி கேன் டைஜஸ்ட், இஃப் இஸ் வெல் அண்ட் குட்னா, அவரோட கட்டுலாம் நல்லா இருக்கு அப்படின்னா ஹி கேன் டேக். ஒரு நான்வெஜ் சாப்பிடக்கூடிய ஒரு பர்சன், ஒரு வெஜிடேரியன் சாப்பிடக்கூடிய ஒரு பர்சன், ஒரு வீகன், ஓகே, இவங்க 3 பேர்ல யாரு சீக்கிரமே பாடி பில்டிங்ல ஃப்ரண்ட்ல வருவா? யாராரு கேட்குறீங்க? நான்வெஜ், வெஜிடேரியன், வீகன். வீகன்னா அந்த பால் ப்ராடக்ட் கூட சாப்பிட மாட்டாங்க. ஓ, அவங்க தான் வீகனா? எனக்கே இது தெரியாது, இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம். பால் ப்ராடக்ட் அவங்க எதுவுமே இந்த அனிமல் சோர்ஸ்ல இருந்து எதுவுமே சாப்பிட மாட்டாங்க. இப்போ பால்னா கூட அவங்க என்ன செய்வாங்க வீகன் பர்சன்ஸ் அப்படின்னா அவங்க இந்த கேஷ்யூ மில்க் எடுப்பாங்க, ஓட்ஸ் மில்க் எடுப்பாங்க, இப்படி
ஸோ தே ஆர் வெரி மச் இன்டு தட் ஆர்கானிக் திங். வெஜிடேரியனுங்கிறவங்க சம்டைம்ஸ் இப்போ எகிட்டேரியன் வேற வந்துருச்சு. பட் தென் வாட் ஐம் ஆஸ்கிங் இஸ் வெஜிடேரியன் இந்த பன்னீர் டோஃபு இப்படி சாப்பிடக்கூடிய பர்சன். நான்வெஜ் இஸ் சிக்கன் தீஸ் திங். ஓகே, உங்களுக்கு வந்து ஓவராலாகவே உங்களோட ப்ரோட்டீன் கன்சம்ஷனுக்கு யூ ஹேவ் டு கோ ஃபார் மீட். அப்போ அவங்க தான் அதிகமான ப்ரோட்டீன் கன்சம்ஷனை ஈஸியாக அச்சீவ் பண்ண முடியும். ஸோ வாட் ஐ கேன் கெட் ஃப்ரம் யுவர் பாயிண்ட் இஸ் நான்வெஜ் சாப்பிடக்கூடிய ஒரு பர்சன் இன்னுமே ஒரு ஸ்டெப் அஹெடாக இருக்காங்க. எஸ், எக்ஸாக்ட்லி. வீகன் இஸ் லிட்டில் ஸ்லோ தான். பிகாஸ் அவங்க நோபடி அவங்களுக்கு வந்து எப்படின்னா எந்த சோர்ஸ்லேருந்து அவங்க எடுக்க மாட்டாங்க. லைக் அவங்களுக்கு அந்த கம்ப்ளீட் சோர்ஸ் ஆஃப் ப்ரோட்டீன் கிடைக்காது. எப்படி இருந்தாலும் ஏதாச்சும் ஒரு மிஸ் மேட்ச் இருந்துகிட்டே இருக்கும். ஏன்னா அவங்க கேர்டுமே வந்து எப்படி சாப்பிடுவாங்க அப்படின்னா ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அவங்க அந்த ஆல்மண்ட் மில்கில் மிளகா வச்சு அது கேர்டாக மாற்றி சாப்பிடுவாங்க. தே டோன்ட் டேக் கர்ட் ஃப்ரம் நம்ம நார்மலாக இப்போ வாங்குறோம்ல அந்த மாதிரி சாப்பிட மாட்டாங்க. நான் கேள்விப்பட்டது இல்லை, இப்போ தான் கேள்விப்பட்டேன். இல்லை வீகன்னு சும்மா டைப் பண்ணி பாருங்க, மிரண்டுருவீங்க. டயட்டாவது அவங்களாம் வேற லெவல் ப்ரோ டயட்ல முடியாது. நான் ஆக்சுவலாக இயர்லி ஒன்ஸ் வந்து சபரிமலைக்கு மாலை போடுவேன். எனக்கு அந்த விரதம் இருக்கிறதுலாம் ரொம்ப பிடிக்கும். ஆனால் அந்த 1 month வெஜிடேரியன் சாப்பிட்றது தான் எனக்கு ரொம்ப கஷ்டம். மற்றதெல்லாம் பெரிய விஷயம் இல்லை. ஸோ நான் இப்படி பழகிட்டேன், அதனால எனக்கு அதை பற்றி. அப்போ எக்கு இல்லை சார், நம்ம எக்கை எடுத்துருவோம். பட் அந்த பன்னீர் டோஃபுலேருந்து எடுத்துக்கலாம் இல்லையா? எடுக்கலாம், பட் எவ்ரிடே இட்ஸ் நாட் அட்வைசபிள். அப்போ எக்கு எவ்ரிடே அட்வைசபிள்? அதுதான் நான் சொல்கிறேன்ல, இட் டிபெண்ட்ஸ். ஒருத்தரை பொறுத்து இருக்கு. ஸோ இட்ஸ் டோட்டலி சப்ஜெக்டிவ். ஓகே, பன்னீர் அண்ட் டோஃபுல வந்து கொஞ்சம் ஃபேட் கண்டென்ட் இருக்கு. வேறாஸ் நீங்கள் மீட் கன்சம்ஷன் போகும்போது ஃபேட் கண்டென்ட் கம்மியாகும், ப்ரோட்டீன் கன்சம்ஷன் அது இருக்கும். ப்ளஸ் கேலரிஸோட லெவலும் மாறும்ல. ஓகே, விமன் வே ப்ரோட்டீன் எடுக்கலாமா? அண்ட் விமன் ஜிம்ல விமனுக்கும் ஜிம்முக்கும் இப்போ நிறைய கனெக்ஷன்ஸ் வந்து அங்கங்க தான் இருக்கு. பட் ஹவு திஸ் விமன் இஸ் பிளேயிங் இன் ஜிம்? ஏன் விமன் கண்டிப்பாக ஜிம்முக்கு போகலாமே, தப்பு இல்லையே. அவங்களும் எல்லாமே பண்ணலாமே. பெண் உரிமை வந்து 50% கேட்குறாங்க ஜிம்மில். அவங்களோட ஃபோக்கஸ் எப்படி இருக்கு அப்படின்னா, பிகாஸ் ஐ ரேர்லி சி விமன் டூயிங் வெயிட் லிஃப்டிங், பாடி பில்டிங். எஸ், தட் கம்ஸ் இன் டு பிக்சர். விமன்ஸ் என்ன மெயினாக வராங்கன்னா, நம்மகிட்டே வர கிளைண்ட்ஸ் என்ன சொல்லுவாங்கன்னா, மாஸ்டர் எனக்கு வெயிட் மட்டும் குறைஞ்சா போதும் மாஸ்டர், இப்படி சொல்கிறவங்க தான் இருக்காங்க. ஆக்சுவலி விமன் ஹேஸ் டு டூ ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் கம்பேரிட்டிவ்லி டு மென். எதுக்காகனா அவங்களுக்கு வந்து இந்த மென்சுரல் சைக்கிள், பிளட் லாஸ் இருக்குது, நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ அவங்க ஒரு சர்டன் ஏஜை கிராஸ் பண்ணும்போது, எல்லாருக்குமே சொல்கிறேன், இப்போ நம்ம ஹெல்த் வந்து ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தான் கியூர்னு ஸ்டார்டிங்லேயே பேசணும். அது மாதிரி அவங்களுக்கு அந்த ஹெல்த் ரிலேட்டட் இஷ்யூஸ் வந்து ஒரு 30-40 தான் ஸ்டார்ட் ஆகும். ஸோ அந்த டைமில் பண்ணுறதுக்கு முன்னாடி அவங்க கொஞ்சம் பேசிக்கான ஸ்ட்ரென்த் ட்ரைனிங்லாம் பண்ணி வச்சிருந்தாங்கன்னா தேர் பாடி வில் பி மோர் ஸ்ட்ரென்த். ஆமா, மென்ஸ்ட்ரல் சைக்கிள் யூசுவலாவே வந்து ரெகுலரைஸ் ஆயிடும். ஏன்னா ஐ ஹவ் சீன் லாட் ஆஃப் கேர்ள்ஸ் ஹூ கோ ஜிம் ஆர் டூ ரெகுலர் எக்ஸசைஸ், தே கெட் மென்ஸ்ட்ரல் சைக்கிளே வந்து ரெகுலரைஸ் ஆகும். ஆனால் அதான் அந்த ஸ்ட்ரென்த் ட்ரைனிங்கிறதே அவங்க வந்து ஏதோ எனக்கு மசில் வளர்ந்துரும், நான் ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் பண்ணால் நானும் ஆம்பளை மாதிரி பைசப்ஸ் வந்துடும், அது நிறைய பேர் அப்படின்னு அவங்க மிஸ்கன்செப்ஷன் பண்ணிக்கிறாங்க. அது மிஸ்கன்செப்ஷன் தான், கண்டிப்பாக மிஸ்கன்செப்ஷன் தான். ஏன்னா உங்க டாக்டர் உங்களுக்கு தெரியும் டெஸ்டோஸ்டெரான், ஈஸ்ட்ரோஜன் லெவல். அதுதான் இல்லை, ஏன்னா அதுதான் நானும் சொல்கிறேன், மிஸ்கன்செப்ஷன் தான். ஏன்னா இப்போ அது 2.5 kgs வச்சுமே டம்பிள்ஸ் வச்சு தூக்கலாம் அவங்க. ஆனா அதை பண்ண மாட்டேங்கிறாங்க அவங்க கம்பேரிட்டிவ்லி வெயிட்டே லிஃப்ட் பண்ணலாம், நல்லதுதான். அது அவங்களோட ஸ்ட்ரென்த் தான் இன்க்ரீஸ் பண்ணுமே தவிர எந்த விதத்துலயும் அவங்க மசில் வால்யூம் இன்க்ரீஸ் பண்ண போறது கிடையாது. they are not going to look like a man obviously. கிடையாது. ஓகே ஃபைன். ஏன்னா இப்போ என்ன விமென்லாம் இந்த வே ப்ரோட்டீன் எடுக்கிறது அட்வைசபிள்? கண்டிப்பா எடுக்கலாம். ஏன்னா நான் என்ன சொல்வேன்னா, வே ப்ரோட்டீன் தாராளமாக எடுக்கலாம் தான் என் பேஷண்ட் சொல்வேன். அது தப்பே கிடையாது. ஈவன் லைக் ஐ ஹவ் பீன் டேக்கிங் லைக் அது ஒரு ஸ்கூப்னா அது ஒரு சப்ளிமெண்ட்ரி ஆக்ஷன் மாதிரி நான் எடுத்துகிட்டு தான் இருக்கேன். ஸோ ஓகே, இப்போ நம்ம இவ்வளோ பேசியிருக்கோம். சார் ஆக்சுவலி நிறைய பேர் வந்து நான் ஜிம்மில் நானும் பண்ணியிருக்கேன் இந்த தப்பை. பட் தென் லேட்டராக ரியலைஸ் பண்ணது தப்புன்னு. என்னென்னா, வார்ம் அப்பும் பண்ண மாட்டோம், ஸ்ட்ரெச்சும் பண்ண மாட்டோம். டைரெக்டாக போவோம், எல்லா மசில்ஸும் போடுறது, லேட்டு போடுறது, அதை பண்ணுறது, இதை பண்ணுறது, அவ்வளோதான். வீட்டுக்கு வந்துடுவோம். இல்லை அடுத்த நாள் வலிக்கும், அதெல்லாம் அது இட் கம்ஸ். பட் தென் இது எந்த அளவுக்கு அது ஒரு தப்பு? இனிஷியல் ஸ்டேஜில் அது பெருசாக தெரியாது. நீங்கள் அதை பண்ணும்போது ஓகே நம்ம பெருசாக ட்ரெயின் பண்ண மாட்டோம். இப்போ நீங்கள் ஒரு ப்ராக்ரஸ் ஆகிட்டீங்க அப்படின்னும் போது ஒரு லோட் நல்லா லிஃப்ட் பண்ண கெப்பாசிட்டி வந்துச்சுன்னா நீங்கள் இந்த வார்ம் அப்பும் ஸ்ட்ரெச்சும் ப்ராப்பராக பண்ணாமல் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா இட் லீட்ஸ் டு சம் இன்ஜுரி சான்சஸ் ஆஃப் இன்ஜுரி வந்து கொஞ்சம் அதிகம். ஸோ இப்போ நம்ம ஒரு சின்ன வயசுலேயே அதை பழகுறோன்ற மாதிரி ஸ்டார்டிங் ஸ்டேஜில் நீங்கள் வந்தீங்கனாலே ஒரு 5 minutes ஆஃப் வார்ம் அப் பண்ணிட்டு ஒர்க் அவுட்டை முடிச்சுட்டு ஒர்க் அவுட் முடிச்சோன்னா கூல் டவுன் ஸ்டேஜஸ்லாம் பண்ணி முடிச்சுட்டு போகிறத ஒரு ஹேபிட்டாக பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் பெருசாக கூட ஒர்க் அவுட் பண்ண தர சின்ன ஒர்க் அவுட்டாக கூட இருக்கலாம். ஸோ நீங்கள் அப்படி ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிக்கும் போது நீங்கள் லேட்டரானா அதே பழக்கத்தை தான் இருப்பீங்க. ஸோ அப்போ உங்களுக்கு வந்து இன்ஜுரிக்கான சான்ஸ் வந்து ரொம்ப கம்மி. ஸோ அப்போ இன்ஜுரி ஆயிடுச்சுன்னா அப்புறம் அகைன் தட் வில் அது வில் டேக் சம் ரெஸ்ட். அப்புறம் அந்த ப்ராக்ரஸ் வந்து சேம் ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தேன் கியூர் தான் இங்கேயும் வரப்போகுது.
சுற்றி நம்ம அந்த பேக் டு ஸ்கொயர் ஒன். பட் தென் ஏன்னா நிறைய பேர் இந்த தப்பு பண்ணுறாங்க, அதனால அதான் ஜஸ்ட் ஒரு 5 to 10 minutes ஆஃப் வார்ம் அப் வச்சுக்கணும். அண்ட் தென் உங்களோட செஷன் வச்சுங்க. முடிச்சதுக்கப்புறம் கம்ப்ளீட்டாக கூல் டவுன் ஸ்ட்ரெச்சஸ் கொஞ்சம் நேரம் பண்ணிட்டு யூ கேன் ரிலீவ். ஃபைன். ஓகே, இப்போ இந்த கொஷின் நான் கேட்கும் போது நிறைய பேருக்கு இந்த டவுட் இருக்கும். நான் எவ்வளோ தடவை என்னோட ஓபியில் சொன்னாலும் அவங்க இந்த டவுட் கேட்பாங்க. மாஸ்டர்பேஷன், ஜர்க்கிங் ஆஃப், ஓகேங்களா? இப்போது இந்த ஜர்க் ஆஃப் பண்ணுறதுனால, மாஸ்டர்பேட் பண்ணுறதுனால மசில் லாஸ் நடக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? பிகாஸ் நீங்கள் நிறைய ஃபீல்டில் பார்த்துருப்பீங்க, எவ்ரிபடி வில் மாஸ்டர்பேட். அது எதுவும் அது தப்புலாம் நான் சொல்லலை. பட் அது மசில் லாஸ்க்கு டைரக்ட் கனெக்ஷன் இருக்கா என்ன? அப்படி கிடையாது. என்ன ஜிம் பெர்ஸ்பெக்டிவ்ல கேட்குறீங்க நான் சொல்கிறேன். அது நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் கூட சொல்லியிருக்கேன். இப்போது ஃபேட் லாஸ் ஆகிடும், மசில் லாஸ் ஆகிடும் அப்படின்னா, அப்போ குண்டாக இருக்கவங்கலாம் ஜிம்முக்கு மாஸ்டர்பேட் பண்ணியே ஒல்லி ஏறலாம்ல. ஏன் கஷ்டப்பட்டு அவங்க வந்து ஜிம்முக்கு போய் உடம்பு குறைக்கணும்? ஸோ அப்படிலாம் எந்த ப்ரூவன் ஃபேக்டரும் கிடையாது. உங்களுக்கு தெரியும் ஆஸ் அ டாக்டராக. என்னோட சைட்லேருந்து நான் சொல்லிடுறேன். ஸோ அதுக்கான சான்சஸ் இல்லை. பட் இட் பிகம்ஸ் அடிக்ஷன் ஆகாத வரைக்கும் உங்களுக்கு அது பிரச்சனை இல்லை. த சேம் திங் வி டெல். அதாவது சில பேருக்கு வந்து நான் மாஸ்டர்பேட் பண்ணியே ஆகணும், இதை பண்ணாதான் நான் அடுத்த வேலை செய்வேன் அப்படிங்கிறவங்களுக்கு தான் ஆக்சுவலி ப்ராப்ளம். அது நம்ம சொன்னாலும் சரி, ஓகே, ஒரு டாக்டர் பர்ஸ்பெக்டிவ்லேருந்து நான் சொல்கிறேன். பட் நீங்கள் அதில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறதுனால நான் கேட்டேன் நான். ஓகே, ஸோ இட்ஸ் நாட் அபவுட் டூயிங் மாஸ்டர்பேஷன், இட் இஸ் அபவுட் த அடிக்ஷன். அது மட்டும் பார்த்துக்கோங்க. சரியா? ஃபைன். ஓகே, இப்போ நம்ம ஒரு செக்மெண்ட் போவோம் சார். நான் ஒரு 3 பிக்சர் காட்டுறேன். அந்த 3 பிக்சரில் நீங்கள் சொல்லுங்கள், உங்களோட ஒரு ஜிம் கோச்சாக நீங்கள் என்ன ஃபாலோ பண்ணுவீங்க? ஓகே, லைக் என்ன மாதிரி கேட்குறீங்க? ட்ரைனிங் ப்ரோக்ராமா இல்லை ஒரு சின்ன நீங்கள் ஒரு பிளான் வச்சுருப்பீங்கல்ல. ஸோ இப்போ நான் காட்டக்கூடிய பர்சன் என்னென்னா ரொம்ப எக்ஸசிவ் ஃபேட்டான பர்சன். ஓகே, அப்போ அந்த ஃபேட்டான பர்சனுக்கு நீங்கள் என்ன சொல்வீங்க? நல்ல வெரி ஃபேட்டாக இருக்காங்க இந்த பர்சன், அப்போது நல்ல ஃபுல் ஃபேட். அப்போது என்ன மாதிரி இது ஃபஸ்ட்டு அவங்க என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்த உடனே அவங்க பாடி அனலைஸ் பண்ணுவேன். சரி, லைக் அவங்களுக்கு வந்து அந்த போஸ்டர்ஸ்லாம் எப்படி இருக்குது, இதெல்லாம் இனிஷியல் ஸ்டேஜில் நம்ம பார்க்கணும். அந்த அவங்களோட மெடிக்கல் கண்டிஷன்ஸ் என்ன இருக்கா? சரி, லைக் நிறைய பேருக்கு நிறைய ப்ராப்ளம், டிஸ்க் பல்ஜ் இருக்கலாம், சின்ன சின்ன பிரச்சனைகள், அதெல்லாம் கேட்டுட்டு ஓகே இஃப் தேர் ஓகே அப்படின்னா அவங்களுக்கு நீ பெயின்ஸ்லாம் இருக்கான்னு பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரியான ட்ரைனிங் ப்ரோட்டோகால். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கொஞ்சம் கார்டியோ ட்ரைனிங், கொஞ்சம் ஸ்ட்ரென்த் ட்ரைனிங், லைக் அவங்கள அதோட அடாப்டேஷனுக்கு கொண்டு வர மாதிரி. ஸோ எடுத்தோடனே போய் அதை பண்ணு, நீ ஒரு 100 கிலோமீட்டர் ஓடு அப்படி சொல்றது வந்து இட்ஸ் நாட் ஆப்ஷனல். ஸோ அவங்களோட கேலரிஸ் நான் அன்னைக்கு ஸ்டார்ட்லேயே உங்களுக்கு சொன்ன மாதிரி தான், யூ ஷுட் என்ஜாய் த ஜர்னி. அப்போ அது நம்ம ஒரு கோச் கிட்ட தான் இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் ஒரு 1 வீக் ஐ வில் அப்சர்வ் சின்ன மாதிரியான ட்ரைனிங் பேட்டர்ன் கொடுத்துட்டு ஓகே இது அவர் எப்படி பண்றாரு, இஃப் இஸ் இன்ட்ரெஸ்டட், அவரோட ஹார்ட் ரேட் எப்படி இருக்கு, பிரீதிங் எப்படி இருக்கு, பிபி எப்படி இருக்கு, எல்லாத்தையும் செக் பண்ணிட்டு ஸோ ஸ்லோ அண்ட் ஸ்டடியா அவரோட ரிசல்ட்ஸ் எப்படி இருக்குன்றத பொறுத்து ஐ வில் சேஞ்ச் த ப்ரோக்ராம். ஓகே, ஃபைன். ஸோ அப்படி வந்து பார்க்கும்போது நான் செகண்ட் பிக்சர் ஒருத்தங்களை காட்டுறேன். இது மேபி நிறைய பேர் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்பாங்க. வெரி லீன் அண்ட் ஒன்லி பெல்லி ஃபேட் மட்டும் அதிகமாக இருக்கும். அதாவது ஓகே புரியுது. ஃபுல்லாக அவங்க வந்து ரொம்ப ஒல்லியாக இருப்பாங்க, ஆனால் வயிறு மட்டும் ஒரு மாதிரி பானை மாதிரி தள்ளிட்டு இருக்கும். ஸோ அதுக்கு நிறைய கிளினிக்கல் கண்டிஷனும் இருக்கு. நிறைய பேர் இருக்காங்க. இப்போ நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, நான் நிறைய கூட சாப்பிட மாட்டேன் மாஸ்டர், ஆனால் எனக்கு வயிறுல மட்டும் ஃபேட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ அவங்க என்ன பண்ணணும்னா இனிஷியலாக ஜிம் ஒர்க் அவுட் ஸ்டார்ட் பண்ணணும். சரி, அண்ட் தென் கார்டியோ ட்ரைனிங் பண்ணணும். இவென்ச்சுவலாக ஓவராலாக கோர் மஸ்குலேச்சர் ஸ்ட்ரென்த் பண்ணுறதுக்கான வழி என்னன்றது. பட் ஆனால் அதை சரி பண்ண முடியும். நீங்கள் எப்பவுமே எல்லா மாதிரியான மசில் கண்டிஷன்ஸுமே நீங்கள் ப்ராப்பரான ஒர்க் அவுட் அண்ட் டயட்டில் இருந்தீங்க அப்படின்னா சரி யூ கேன் டேக் கேர் பண்ணிட முடியும். அப்படிலாம் ஒன்றும் எந்த உடம்பையும் மாற்ற முடியாதுன்றதெல்லாம் கிடையாது. பட் நீங்கள் என்ன லைஃப் ஸ்டைல் ஃபாலோ பண்ணுறீங்க, என்ன சாப்பிட்றீங்கன்ற பொறுத்து தான் உங்கள் உடம்பு. பேக் டு த தேர்ட் கொஸ்டின் போகிறதுக்கு முன்னாடி நான் உங்கள்கிட்ட கேட்குறேன், எவ்வளோ பேர் கோச் நீங்கள் மாற்றிருப்பீங்க உங்களோட 12 இயர்ஸ் மேபி 10 இயர்ஸில்? எவ்வளோ பேர் நீங்கள் பாசிட்டிவாக மாற்றிருப்பீங்க? எவ்வளோ சந்தோஷமாக? எனக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது. நான் இந்த கோச்சிங் ஃபீல்டை எப்படி பார்க்குறேன்னா ரொம்ப ரெஸ்பெக்ட்ஃபுல்லான ஒரு ஜாபாக பார்க்குறேன். லைக் ஜாப்ன்றதை சொல்லுறது எனக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷன் தருது. என்னடா நீங்கள் மதர் தெரசா மாதிரி பேசுகிறீங்கன்னு நினைக்க வேண்டாம். நிறைய பேர் நிறைய சொல்லுவாங்க. பட் எனக்கு இது பர்சனலாக என்ன ஃபீல் ஆயிருக்குன்னா, நான் இன்ஜினியரிங் கிராஜுவேட், அந்த எம்பிஏ படிச்சிருக்கேன். எனக்கு ரயில்வேஸில் ஒர்க் பண்ணுறேன். எனக்கு மற்றதெல்லாம் கொடுக்குற சந்தோஷத்தை விட ஒருத்தரை கோச் பண்ணும்போது வர சந்தோஷம் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. எப்படி சொல்கிறதுனா, ஒருத்தர் நான் ட்ரெயின் பண்ணுறேன், அவர் ரிசல்ட்ஸ் பார்க்குறாரு. நான் ஒரு 4-5 லேடி கிளைண்ட்ஸை பார்த்துருக்கேன். பிசிஓடி பிரச்சனை இருக்குது, இரெகுலர் பீரியட்ஸ் இருக்குது. ஸோ அவங்க வந்து பேபிக்காக ட்ரை பண்ணி எனக்கு இல்லவே இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் மணி கிடைக்காது. மணி கேன் நெவர் கிவ் திஸ் ஹாப்பினஸ் கிடைக்காது. நீங்கள் அந்த கிளைண்ட் எனக்கு பே பண்ணியிருப்பாங்க. எக்ஸாக்ட்லி அந்த பேமெண்ட்டை விட அவர் வந்து இப்போ டாக்டர் போய் கேட்டபோது அவங்க என்ன சொன்னாங்கன்னா, யூ ஷுட் ஃபாலோ லைஃப் ஸ்டைல்னு சொல்லியிருக்காங்க. அவங்க எங்கிட்ட வந்ததுக்கப்புறம் நான் 3 months ஒரு ஷெடியூல் கொடுத்து கரெக்டாக பண்ணுங்க, இப்படி பண்ணுங்கன்னு சொல்லி ஒரு 6 months 1 year என் கூட ட்ராவல் பண்ணி, மாஸ்டர் நான் கன்சீவ் ஆயிட்டேன், எங்க ஹஸ்பண்ட் கூட நான் அதை விட ஒரு சந்தோஷம் வந்து அப்போ நம்ம ஒருத்தரோட லைஃபையே மாற்றிருக்கோம்னு நினைக்கும் போது இட் கிவ்ஸ் மோர் ஹாப்பினஸ். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து எத்தனை பேர் பண்ணிட முடியும்? கரெக்ட். நீங்க ஒரு டாக்டர், அதுதான் நான் சொல்றேன். இப்போ நான் வந்து ஒரு பேஷண்ட்டுக்கு ரிசல்ட் தரும்போது
அதுல கிடைக்கக்கூடிய ஒரு ஹாப்பி ஹார்மோன் வந்து எனக்கு எதுலயுமே கிடைக்காது. யூ கேன் earn crores கூட. க்ரோஸ் கூட அதை விட அந்த ஒரு எனக்கு பரவாயில்ல, நான் இப்போ இது மாதிரி ஆயிட்டேன், இவ்வளோ நல்லா ஆயிட்டேன் அப்படிங்கும்போது எனக்கு அதனால தான் நான் கேட்டேன். ஸோ எக்ஸாக்ட்லி எனக்கும் அந்த மைண்ட் செட். நம்பர் ஏதாவது கேட்கணும். என் நம்பர்ஸ் அப்ப ஐ கேன் எக்ஸாக்ட்டா நான் சொல்ல முடியாது. நிறைய கிளைண்ட்ஸ் இருக்காங்க 10 வருஷத்துல. இப்போ லைக் பேமெண்ட் வாங்குனவங்க, பேமெண்ட் வாங்காதவங்க, ஹார்ட் ஹெல்த்துக்காக சில பேர் ரொம்ப எனக்கு வந்து ஒரு ஃபீல்காக. இப்போ என்னோட ஜிம்க்கே ஒரு அண்ணன் வருவாரு. இஸ் அரௌண்ட் 56 இயர்ஸ். அவர் வந்து நான் சின்ன பையனா இருக்கும் போதுல இருந்து ஜிம் வந்துட்டு இருக்காரு. லைக் நான் ட்ரைனரா இருக்கும் போதுல இருந்து அதே ஜிம் வந்துட்டு இருக்காரு. அவர்கிட்ட நம்ம கேட்டோம்னா அவர் மணி என்கிட்ட பேசுவார், ரொம்ப ஜாலியா பேசுவாரு. அவர் இன்னமும் என்ன சொல்லுவாருன்னா, ஜிம்க்கு வந்துட்டு இருப்பாரு, அவருக்கு இவ்வளோ பெரிய வயிறு இருக்கும். he doesn't care. He don't want that morphological change. What he wants is, நான் கேட்பேன்னா என்ன, நான் ஜிம்முக்கு வந்துட்டு இருக்க, வயிறுலாம் குறைக்க வேண்டியது, நான் சும்மா கிண்டலாக கேட்போம். நமக்கு வேணாம் இவனே, நமக்கு என்ன வேணும் தெரியுமா, சாப்பிட்ற வரைக்கும் எல்லாத்தையும் சாப்பிடணும், அப்புறம் செத்துடணும். நம்மளுக்கு சுகர் வந்துச்சு, பிபி வந்துச்சு, நீ இதை சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னா அதுதான் நமக்கு பிடிக்காது. ஸோ இட் டிபெண்ட்ஸ் ஒருத்தருக்கு. அவருக்கு என்ன சொல்றாருன்னா, நான் என்ன 6 பேக் வச்சு யாரு காட்ட போறேன், எனக்கு அது வேண்டாம், நான் சாகுற வரைக்கும் என்னை இதை சாப்பிடக்கூடாது அதை சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னா போதும் அவரோட மைண்ட் செட். ஸோ அங்கே எல்லாரையும் பார்த்துக்க, சின்ன பசங்கள்ல இருந்து ஒரு நார்மல் ஏஜ்ல இருந்து ஒரு 60 இயர்ஸ் இருக்கிற அங்கிள் வரைக்கும் நம்ம கூட டிராவல் பண்ணிட்டு எல்லாருடைய லைஃப் ஸ்டைலும் பார்க்கும்போது இட் கிவ்ஸ் சம் ஹாப்பினஸ். தேர்ட் பிக்சர் காட்டுறேன். அது வந்து என்னன்னா, ரொம்ப ரொம்ப ஒல்லியான பர்சன், வெரி லீன். ஓகே, இந்த மாதிரி ரொம்ப, அதாவது அவங்க என்ன சாப்பிட்டாலும் ஃபேட்டே போடல. ஆமா, ஆனா இவங்களெல்லாம் பார்த்தா எனக்கு கொஞ்சம் கோவமா தான் வரும். எவ்வளவு வேணாலும் சாப்பிடலாம், ஆனா ஒரு கேஜி கூட ஏற மாட்டாங்க. இல்ல அது அவங்களுக்கு கேட்டாதான் அது அவங்களுக்கு அவ்வளவு கஷ்டமா இருக்கும். இல்ல எங்க ஜிம்லயே ஒரு பையன் வரான், ஆனா நான் என்னென்னவோ சாப்பிடுறேனே, எனக்கு ஒண்ணுமே ஏற மாட்டேதுன்னு. இவன் பக்கத்துல இருக்கவங்க அவங்க ஃப்ரெண்டு கலைக்கும், நீ வந்து வேணா பிடிச்சவன்டா, உனக்கு நல்ல எண்ணம் கிடையாது. ஆக்சுவலா அப்படி கிடையாது. என்னன்னா அவங்களோட மெட்டபாலிசம் ரொம்ப அதிகமா இருக்கும். லைக் என்ன சாப்பிட்டாலும் சீக்கிரமா கேலரிஸ் பர்ன் ஆகிற மாதிரி இருக்கலாம். சின்ன சின்ன ஆக்டிவிட்டி பண்ணாலே அவங்களோட மெட்டபாலிசம் ரொம்ப அதிகமா இருக்கிறதால அப்படி இருக்கலாம். ஸோ அவங்க என்ன பண்ணணும், நான் அட்வைஸ் பண்றது, ரொம்ப கேலரி டென்ஸ் ஃபுட்டா சாப்பிட பாருங்க. கேலரி டென்ஸா இருக்கிற ஃபுட்டா சாப்பிட பாருங்க. எக்ஸாம்பிள், இப்போ நிறைய பேர் என்ன சொன்னாங்கன்னா, நீங்க டயட்ல இருக்கும்போது நீங்க நார்மலான இருக்கும் பர்கர்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. பட் என்னோட வே ஆஃப் கோச்சிங் டோட்டலி டிஃப்ரெண்டாக இருக்கும். ஸோ எல்லாருக்கும் எல்லாத்தையும் ப்ரிஃபர் பண்ண மாட்டேன். பட் இப்போ இவர் இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன், இவர் நான் இவ்வளோ ரைஸ் சாப்பிட்டாலும் எனக்கு அது பெருசாக செட் ஆகல. ஸோ அப்போ அவர் சின்னதாக சாப்பிட்டாலும் அப்போ அவர் எவ்வளோ சாப்பிட்டுக்கிட்டே இருக்க முடியும், அவரோட இன்ட்ரெஸ்டே இவ்வளோ தான் இருக்கும். என்னால் வந்து ஒரு தப்பான கான்செப்ட் என்னன்னா, இஷ்டத்துக்கு சாப்பிடலாம், நைட் எல்லாம் சாப்பிட்டா அது வந்து அன்ஹெல்தி வெயிட் கெயின் ஆயிடாது. எஸ், இப்போ நீ கேட்ட கேள்வி கரெக்ட். அன்ஹெல்தி வெயிட் கெயின்றது யாருக்கு நடக்கும்னா, இப்போ நீங்க காட்டின பர்சனுக்கு அது நடக்காது. ஓகே, நீங்க காட்டின பர்சனுக்கு கண்டிப்பா அது நடக்காது. தேர் கம்ஸ் ஒரு சினாரியோ. இப்போ அவர் ஸ்டார்ட் பண்ற டைம்ல அவர் பர்கரோ இல்ல ஏதோ ஒன்னு கேலரி டென்ஸான ஃபுட்டோ சாப்பிடும்போது அவருக்கு உடனே ஒன்றும் ஆயிட போறது கிடையாது. ஸோ அப்போ அவருக்கு கொஞ்சம் கேலரி டென்ஸாக போகும்போது கொஞ்சம் வெயிட் கெயின் அவருக்கு இனிஷியலாக ஸ்டார்டிங் ஸ்டேஜில் நடக்கும். நான் ப்ரொலாங் ஸ்டேஜுக்கு அதை கண்டினியூ பண்ண மாட்டேன். கொஞ்ச நாளைக்கு இப்போ நான் சொன்ன மாதிரி தான், ஐ வில் மேக் ஹிம் ஹாப்பி அண்ட் தென் ஐ வில் மேக் ஹிம் சம் ரிசல்ட்ஸ். ஸோ அவருக்கு அந்த என்ஜாய்மெண்ட், மாஸ்டர் என்ன நல்லா சாப்பிட சொன்னார், எனக்கு இது செட் ஆயிடுச்சு, என்னை வந்து மாஸ்டர் வந்து நீ சக்கரவள்ளி கிழங்கு 200 கிராம் சாப்பிடுன்னு சொன்னால் அவன் இரிட்டேட் ஆவான். பட் தட் இஸ் அ ஹெல்தியர் ஆப்ஷன். ஆனால் ஐ வில் மேக் ஹிம் டு என்ஜாய் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். ஸோ அப்போ அவருக்கு அந்த இன்ட்ரெஸ்ட் வரும், கொண்டு வருவேன். அதுக்கப்புறமேட்டு ஐ வில் கீப் ஆன் சேஞ்சிங் மை டயட் பேட்டர்ன். ஸோ அப்போ அவர் கொஞ்சம் கொஞ்சமாக ஃபிட்னஸ்குள்ளே வரும்போது ஹி வில் பி ப்ரொலாங். நான் தானே சொல்கிறேன்ல, ஃபிட்னஸை வந்து இவங்க லாங் டேர்மு கொண்டு போகிறதுக்கு என்ன வழியோ அதை தான் நான் ப்ரிஃபர் பண்ணுவேன். அதாவது அவங்கள நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா, அவங்களோட லைஃபோட அது மர்ஜ் ஆகணும். எஸ், எக்ஸாக்ட்லி, அதுதான். ஆனால் அதுதான் முக்கியம். இனிஷியல் ஸ்டேஜஸில் யூ ஷுட் லைக் த ஜேர்னி. ஃபஸ்ட்டு பிடிச்சாதான் அவனால லாஸ்ட்ல அங்கே நிற்க முடியும். அப்போ தான் அவனால் அதை கண்டினியூ பண்ண முடியும். ஃபஸ்ட்டே அவன் ரொம்ப இரிட்டேட் ஆகிட்டான்னு வச்சுக்கோங்களேன், அட இது வேணாம்ப்பான்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. சரி, இப்போ அடுத்து ஒரு சின்ன கேம் செக்மெண்ட் தான். இதை வந்து உங்களை தவிர வேற யாராலையும் சொல்ல முடியாது. அப்படி என்ன கேம்? அது என்னன்னா, நான் ஒரு மசில் குரூப் சொல்லுவேன். அந்த மசில் குரூப்புக்கு ப்ரையாரிட்டைசேஷன் பண்ணி இதுதான் தரமான ஒரு பெஸ்ட் ஒர்க் அவுட் அப்படின்னா என்ன? ஒவ்வொன்றா போவோமா? ஓகே, இது தரமான ஒர்க் அவுட்னா அப்புறம் நாளைக்கு கான்ட்ரோவர்ஷியல் ஆகக்கூடாது. நான் என்ன சொல்றேன்னா, எனக்கு ரொம்ப ஃபேமிலியர், மேபி உங்களுக்கு எனக்கு ரொம்ப ரிசல்ட் கொடுத்த ஒர்க் அவுட் ஜெனரலாவே இது கொஞ்சம் ரிசல்ட் ஓரியன்டடா நான் சொல்றேன். அப்புறம் 4 பேர் வந்துருவாங்க, இதெல்லாம் ஒரு ஒர்க் அவுட்டா மைகண்டன் சொல்றாரு. அதுக்காக சொல்றேன், லைக் எனக்கு ஃபேமிலியரா இருந்த ஒர்க் அவுட் நான் சொல்றேன். ஷோல்டர்ஸ்னா எனக்கு டம்பிள் பிரஸ். ஓகே, பைசெப்ஸ்க்கு நார்மலா நீங்க பண்ற பைசெப்ஸ் கர்லே நல்ல ஒர்க் அவுட். நார்மல். எஸ், ஆல்டர்னேட்டிவா இல்ல இட் டிபெண்ட்ஸ். ஆல்டர்னேட் டம்பிள்ல பண்ணாலும் சேம் போஸ்டர் தான், அந்த ராட்ல பண்ணாலும் சேம். ஃபோர் ஆர்ம்ஸ்க்கு ரிஸ்க் கர்ல்ஸ் பண்றது ரொம்ப நல்ல ஒரு ஒர்க் அவுட். ரிஸ்க் கர்ல்ஸ். ஓகே. செஸ்ட்க்குனா இன்க்ளைன் டம்பிள் பிரஸ். ட்ராப்ஸ்க்கு ஷ்ரக்ஸ் போடலாம். ஓகே. பெல்லி, நம் வயிறுக்கு
இது ஒரு 2 ஒர்க் அவுட் சொல்லுங்க, ஏன்னா நிறைய பேர் அது ஒரு ஒர்க் இல்ல நீங்க வயிறுனாலே நிறைய பேர் என்ன பாக்குறாங்கன்னா அந்த ஆப்ஸ் மஸ்குலேச்சர் தான் பாக்குறாங்க. பட் அதுக்கு உள்ள ஒளிஞ்சிருக்க கோரை யாருமே பார்க்க மாட்டேங்கிறாங்க. ஓகே சரி, கோருக்கு மெயினா நம்ம பார்க்க வேண்டியது பிளாங்க், இனிஷியல் பிளாங்க். அதுவே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் போதுமான ஒர்க் அவுட். அது நீங்க பண்ணி உங்களோட கோர் மஸ்குலேச்சரை ஸ்ட்ரென்தன் பண்றீங்கன்னா அது உங்களோட ஓவரால் பாடி டெவலப்மெண்ட்டுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். அப்ப அவுட்டர் இதுக்கு லைக் ஆப்ஸ் நிறைய இருக்கு. அதுல என்னோட ஃபேவரட்னு கேட்டிங்கன்னா நான் ரோப் கிரன்ச்சஸ் வந்து ரொம்ப ஃபேவரட். ஓகே. லெக்ஸ் குவாட்ஸ் ஸ்குவாட் பண்ற மோஷன் இருக்குல்ல, பார்பல் பேக் ஸ்குவாட்ஸ். ஓகே. காஃப்க்கு நார்மலா ஸ்டாண்டிங் காஃப் ரைஸே ஓகே தான். எல்லாரும் மிஸ் பண்ணக்கூடிய ஒரு மசில் குரூப் இருக்கு, அது நான் லாஸ்டாவும் வச்சிருக்கேன். என்ன கெஸ் பண்ணீங்களா? ஹாம்ஸ்ட்ரிங்ஸ், க்ளூட்ஸ். ஹாம்ஸ்ட்ரிங் கூட நிறைய பேர் போடுவாங்க, பட் க்ளூட்ஸ் வந்து நிறைய பேர் யாரும் அதை பண்றது இல்லை. ஸோ வாட் இஸ் த பெஸ்ட் ஒர்க் அவுட் ஃபார் க்ளூட்ஸ்? ஹிப் த்ரஸ்ட் பண்ணலாம். ஹிப் த்ரஸ்ட். ஆனால் க்ளூட்ஸ் நிறைய பேர் அவாய்ட் பண்ணுறாங்கல்ல. குவாட்ஸே அவாய்ட் பண்ணுறாங்க, க்ளூட்ஸ் பண்ணுறது பெரிய விஷயமா? அதனால அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை, பட் அட்லீஸ்ட் ட்ரெயின் பண்ணலாம். ஓகே. இப்போ நான் ஒரு கொஷின் கேட்குறேன் உங்கள்கிட்ட, எனக்கு இந்த ஆன்சர் ரொம்ப க்யூரியஸாக இருக்கேன். ஓவராலாக வந்து மிஸ்டர் மணிகண்டன் அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் 12 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸில் இந்த பாடி பில்டிங்கில் பெஸ்ட்டான ஒரு விஷயம் அப்படின்னா என்ன, வேர்ஸ்டான ஒரு விஷயம் அப்படின்னா என்ன? பெஸ்ட்டான விஷயம்னா எனக்கு கிடைச்ச கோச்சஸ். உங்களுக்கு கிடைச்ச கோச்சஸ். ஓகே. இங்கே ஒரு விஷயம் இருக்குது. நான் என்ன சொல்கிறேன்னா, எனக்கு ஸ்டார்டிங் ஸ்டேஜில் ஜிம் ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு கோச் இருந்தார். சரி. எனக்கு நிறைய கோச்சஸ் இருந்தாங்க. ஒரு டைம் பீரியடுக்கு நம்ம எவால்வ் ஆகும்போது நம்மளோட கோச்சஸ் வந்து மாறிடுறாங்க. அது தப்பு இல்லை. இங்கே நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, ஒரே ஒரு கோச் கிட்ட இருந்தால் தான் நீ கடைசி வரைக்கும் தப்பு, கரெக்டு, நீ கோச் மாற்றிட்டேன்னா நீ வந்து ஒரு சாம்பியன் பச்சோந்தின்ற மாதிரி லைக் ஒரு மித்து இருக்குது. அதுவும் தான் இங்கே எங்கே தப்பாகும் அப்படின்னா, நீ ஒரு கோச் கிட்டேருந்து இன்னொரு கோச் கிட்ட போகும்போது இன்னொருத்தரை பற்றி தப்பாக பேசுகிறோம்ல, அவருக்கு ஒன்றுமே தெரியல அப்படின்னு சொல்கிறோம்ல, அதுதான் தப்பு. இப்போ நான் ஸ்டார்டிங் டைமில் ஒரு ஜிம்மில் ஸ்டார்ட் பண்ணேன், எனக்கு வந்து ஒன்றுமே தெரியாது. ஸோ எனக்கு ஒர்க் அவுட் சொல்லி கொடுத்ததுக்கு ஒரு கோச் இருந்தார், தீனான்னு சொல்லிட்டு. அவருக்கு வந்து பெரிய ட்ரைனிங் நாலேஜ் கிடையாது. தீனா இஸ் தட் ஆக்டர். அவர் வந்து ஜிம்மில் சாதாரணமான ஒரு ஆள் தான். அவர் பேர் தீனா. அவர் எனக்கு வந்து சின்ன விஷயங்கள் சொல்லி கொடுத்தாரு. வீட் பிரெட்டில் பீனட் பட்டர் தடவி சாப்பிடுறதுனே அவர் தான் எனக்கு சொல்லி கொடுத்தாரு. ஸோ ஸ்டில் ஐ எம் ரிமெம்பரிங் ஹிம். வித்தவுட் தட் கை அந்த பீனட் பட்டர் சாப்பிடுன்னு சொல்லாமல் நான் இன்றைக்கி ரயில்வே அத்லீட்டை வரைக்கும்லாம் வர முடியாது. ஸோ இன்றைக்கி எனக்கு வந்து டாப் மோஸ்ட் ஐசிஎஃப் பிளேயரோட கோச்சஸ் இருந்தாலும் என்னோட ஸ்டார்டிங் ஸ்டேஜில் எனக்கு இருந்த கோச்சும் இப்போ இருக்க கோச்சஸ்க்கும் நான் எல்லாருக்கும் ரெஸ்பெக்ட் பண்ணுறேன். ஸோ தே ஆர் த மெயின் பிக்சர். அவங்க அப்சல்யூட்லி அண்டர்ஸ்டாண்ட் யுவர் பிரில்லியன்ஸ். ஏன்னா நான் கோச் ஆனேன் அப்படின்னு சொல்கிறது கூட ஒரு இது ஹாப்பி மூமெண்ட் தான். ஆனால் பட் ஸ்டில் யூ ஆர் ரிமெம்பரிங் யுவர். எஸ், எல்லாரும் எனக்கு தெரியும். எனக்கு அவர் சின்ன வயசில் எனக்கு அவர் வந்து ராடு பிடிக்க சொல்லி கொடுத்ததுலேருந்து அதுக்கப்புறம் எனக்கு இவால்வ் ஆகி பாடி பில்டிங் வேற வந்து நீங்கள் பிடிச்சிருக்கீங்க. அது ஐ ரியலி ரெஸ்பெக்ட் ஃபார் யூ. இப்போ இன்னைக்கு நம்ம ஒரு ஐசிஎஃப் கோச் கிட்ட இருக்கோம், இவருக்கு எல்லாமே தெரியுது. ஸோ அப்போ அவருக்கு ஒன்றுமே தெரியல, அவர் என்ன அன்னைக்கு ரெடி பண்ணதால் தான் இன்னைக்கு நான் இவர்கிட்டயே வர முடிஞ்சு. ஸோ எவ்ரிபடி ஹேஸ் இட்ஸ் ஓன் பொட்டன்ஷியல் அண்ட் ஓன் நாலேஜ். ஓகே. வாட் வில் பி த வர்ஸ்ட்? வேர்ஸ்ட்னா இந்த பாடி பில்டிங் ஃபீல்டில் நிறைய இருக்கும். லைக் ரொம்ப இது வலி வந்து எனக்கு இந்த வலி வந்து போவே இல்லை. பிகாஸ் பாடி பில்டிங்கில் வந்து இவ்வளோ நான் ரெஸ்பெக்ட் பண்ணுவேன். எப்போவுமே இந்த ஜிம் பர்சன்லாம் நான் ரொம்ப ரெஸ்பெக்ட் பண்ணுவேன். நான் அதெல்லாம் ரொம்ப பெயின்ஃபுல்லான ப்ராசஸ், வெயிட்டை தூக்கி பண்ணுறதெல்லாம். பட் ஆனாலும் இந்த வலி வந்து எனக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. அது துரோகம் ஆகட்டும் இல்லை, நான் ஒரே ஒரு விஷயம் தான் எராடிகேட் பண்ணணும்னு நினைக்கிறேன். அது எல்லாத்துலேயும் இருக்குது. பட் பாலிடிக்ஸ் இன் பாடி பில்டிங் இருக்கு. எல்லா ஃபீல்ட்லயும் இருக்கு. பட் தென் இதுலயும் இருக்கு. லைக் இப்போ நீங்கள் பாடி பில்டிங் சூஸ் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எல்லா ஸ்போர்ட்ஸ்லையும் பாலிடிக்ஸ்ன்றது இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிற ஒரு ஆள் பாடி பில்டிங் சூஸ் பண்ணுறீங்கன்னா அவர் தன்னையே சாக்ரிஃபைஸ் பண்ணி தான் இந்த ஃபீல்டுக்கு வராரு. ஸோ அவரை எவ்வளோ சாக்ரிஃபைஸ் பண்ணி நிறைய வெல்வர்ஸ்ட் ஃபேமிலிலேருந்து இதில் வரதில்லை. லோவர் மிடில் கிளாஸ்லேருந்தோ ஏதாச்சும் ஒரு இதில் நம்ம வெளியே தெரிய மாட்டோமான்றது தான் பசங்க வராங்க. ஸோ அவங்களுக்கான அங்கீகாரத்தை அவங்களுக்கு உரிய இடத்துல இருந்தாங்கன்னா கண்டிப்பாக கொடுக்கணும்னு நினைக்கிறேன். நீ யாரு, நீ எங்கேருந்து வந்த, அதை பொறுத்து உன்னோட பிளேஸ் டிசைட் ஆகக்கூடாது. உன்னோட டேலண்ட்டை பொறுத்து மட்டும் உன்னோட பிளேஸ் டிசைட் ஆகணும். இது ரொம்ப ஸ்ட்ராங்கான பாயிண்ட்டு. இந்த டேலண்ட் பேஸ் பண்ணி அப்படி அந்த டேலண்ட் பேஸ் பண்ணி வளர்றாங்க அப்படின்னா ஆக்சுவலி நாடே வளர்ந்துரும். உண்மைக்குமே அதுதான் என்னோட பிளான். இப்போ நம்ம ஒரு ஜென்ரேஷன் இருக்கோம்ல, இப்போ நான் சில கஷ்டங்களை ஃபேஸ் பண்ணி ஒரு இடத்துக்கு வந்திருக்கேன். ஸோ இப்போ நான் என்னோட கிளைண்ட்ஸ்க்கோ எனக்கிட்ட வர ஜூனியர்ஸ்க்கோ நான் சொல்கிற விஷயங்கள் என்னென்னா, கீப் ஆன் கோயிங். நமக்கு கிரிக்கெட் பிளேயர் ரவித்ரன் அஸ்வின் கூட சொன்னார், நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா பாலிடிக்ஸ் இருக்குது, நான் வந்து எனக்கு செலெக்ஷன் கமிட்டி சரியாக செலக்ட் பண்ண மாட்டாங்க, நான் ஒரு வாட்டி விளாண்டேன்னு சொல்லிட்டு பேட் அக்கில் வச்சுட்டு போயிட்டேன்னா யூ கான்ட் ஏபிள் டு கோ தேர். ஃபர்ஸ்ட் நீ அங்கே போகணும், பிரச்சனைகள் இருக்கும், அதெல்லாம் தாண்டி தான் நீ அங்கே போகணும். அங்கே போனால் தான் உன்ன மாதிரி இருக்க ஒரு 4 பேரை நீ கூட்டிகிட்டு போக முடியும்.
ஸோ தட் நீயே அதை டிமாலிஷ் பண்ணி வெளியே வந்துட்டேன்னா உன்னால் மற்றதை ஃபேஸ் பண்ண முடியாது. ஸோ அதுதான் நான் பாலிடிக்ஸில் நீங்கள் நிறைய கஷ்டப்பட்டிருக்கேன். நான் ஒரு வேளை ஒரு நல்ல பொசிஷனுக்கு போனேன்னா, மேபி திஸ் இஸ் மை யங்கர் ஏஜ், நான் ஒரு நல்ல இடத்துக்கு போனேன் அப்படின்னா அந்த தப்பை நான் கண்டிப்பாக செய்ய மாட்டீங்க. That's so nice. ப்ரோ, இவ்வளோ நேரமாக நீங்கள் என்கிட்ட இன்ட்ராக்ட் பண்ணீங்க, நிறைய கொஸ்டின்ஸ் என்ன கேட்டீங்க. நான் ஒரு 2 கொஸ்டின் உங்ககிட்ட கேட்டுக்கலாமா? ஆடியன்ஸ் இருக்காங்க. ப்ளீஸ். ஓகே, என்னன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இனிஷியலாக நீங்கள் வந்து ஒரு ஸ்பெஷலிஸ்ட் இன் ஹேர் அண்ட் தென் ஆண்ட்ராலஜி. ஓகே, நான் என்ன கேட்கணும்னு நினச்சேன்னா, இப்போ நிறைய பேர் வந்து ஸ்ட்ரெஸ்ஸால் ஹேர் ஃபால் ஆயிடுச்சு, ரொம்ப இந்த பைக்கில் போகிறேன், எனக்கு வந்து ஹெல்மெட் வேர் பண்ணியிருக்கேன், இதனால தான் எனக்கு ஹேர் ஃபால் ஆச்சு இப்படிலாம் சொல்கிறாங்க. ஸ்ட்ரெஸ்ஸால் ஹேர் ஃபாலுக்கு உண்மையிலே ஆகுமா? ஆகும். பட் என்னன்னா இது ரிவர்ஸ் சைக்காலஜி தான். ஸ்ட்ரெஸ்னால ஹேர் ஃபால் ஆகும், ஹேர் ஃபால்னால ஸ்ட்ரெஸ் ஆகும். இப்போ ஒரு வெங்காயம் தோல் இருக்குல்ல, அதை உரிக்க ஒன்றுமே இருக்காது இல்லையா? அதே மாதிரி தான் இதுக்கு ஒரு ஹேர் ஃபாலுக்கு வந்து ஒரு சிங்கிள் ரீசன் கிடைக்காது. நீங்கள் ஸ்ட்ரெஸ்னால தான் முடி கொட்டுது, பால்ட் ஆகணும்னா இந்த உலகத்தில் யாருக்குமே இருக்கக்கூடாது. பாதி பேருக்கு ஸ்ட்ரெஸ்ல சுற்றி. ஆமாம், பாதி பேர் இல்லை, 100% ஆஃப் த பாப்புலேஷன் ஹேவ் சம் ஸ்ட்ரெஸ் இன் எனி கைண்ட் ஆஃப் லெவல் இல்லையா? அவங்களுக்கு ஜெனட்டிக்லாம் இருக்கலாம், என்விரான்மெண்டல் இருக்கலாம், புவர் லைஃப் ஸ்டைல்னால இருக்கலாம். பிகாஸ் எனக்கு ஒரு 2 years முன்னாடி தெரிஞ்ச ஒரு வெரி புவர் லைஃப் ஸ்டைல்னால இப்போ மொத்த முடியும் அவருக்கு போயிடுச்சு. ஓகே, நல்லா இருந்த ஹேரு. ஸோ ஹேர் ஃபால் அண்ட் ஹேர் லாஸ்க்கு நான் எப்போவுமே சொல்கிறது தான், தெர் இஸ் நோ ஒன் ஸ்பெசிஃபிக் ரீசன் அட் ஆல். இட் ஹேஸ் மல்டிபிள் ரீசன். ஏன்னா ஹேர் ஃபால் எப்படி டயபிட்டிஸ் ஒரு கண்டிஷனோ, ஹேர் ஃபால் இஸ் ஆல்சோ அ கண்டிஷன் அண்ட் ஆல்சோ அ சிம்டம். ஓகே, இப்போ நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா, ஹேர் ஃபாலுக்கு ஒரு ஆயில் இருக்கு, உங்களுக்கு அந்த போன இடத்துல ரீக்ரோத்தே பண்ண முடியும், பால்ட்னஸ் வந்தாலும் வரட்டும். நானும் அதை தான் சொல்றேன். பண்ணிட்டாங்கன்னா இந்நேரம் எல்லாருக்குமே முடி வளர்ந்துருக்கும். பட் அப்ப அப்படி உண்மையிலே ஒண்ணு இல்லை. அப்படி இருந்தா இந்த உலகத்துல இந்த நாட்டுல உள்ள டாப் ஸ்டாரா இருக்கக்கூடிய எல்லாருக்குமே முடி வளர்ந்துருக்குமே. அது யாரா வேணாலும் இருக்கலாம். நீங்க டோட்டலி ஒரு பொய் தான். எப்படி இப்போ அப்படி வளர்ந்துருச்சு, எனக்கு இப்போ பால்ட்னஸ்ல முடி வளர்ந்துருச்சுன்னு ஒரு ஆயில் வந்துருச்சு அப்படின்னா யார் பால்டா இருப்பா? ஓ, எக்ஸாக்ட்லி, கரெக்ட் தான். இல்லை, நம்ம சினிமாவில் பார்த்து கை தட்டி விசில் அடிக்கக்கூடிய ஸ்டார்ஸ்லாம் எதுக்கு விக் வைக்கணும்? எஸ், அவங்களுக்கு இருக்காத பணமா? எஸ். ஒரு 500 ரூபாய் ஆயில்ல முடி வளர்ந்துருச்சுன்னா அவங்க ஏன் விக் வைக்கணும்? ஓகே, ஸோ அப்போ ஒரு டெட் ஃபாலிக்கல் கம்ப்ளீட்லி இதுதான். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு ஹேர் இருக்குல்ல, இப்போ ஆயில் வைக்கிறதுனால என்ன நடக்கும்னா உங்கள் ஹேர் இன்னும் ஷைனி ஆகும், இன்னும் கொஞ்சம் திக் ஆகும் ஓரளவுக்கு. இவ்வளோ தான் நடக்கும். அதுக்காக உள்ள ஃபாலிக்கலே இல்லாத இடத்துலலாம் முடி வளராது. இப்போ நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா, ஹேர் வாஷ் டெய்லி பண்ணணும்னு சொல்றாங்க. ஆல்டர்னேட்டிவ் டே பண்றது பெஸ்ட். டெய்லி பண்ணணும்ன்ற அவசியம் இல்லை, ஆல்டர்னேட்டிவ் டே பண்றது பெஸ்ட். ஓகே, and then ஆயில் அப்ளை பண்றது சொல்றாங்கல்ல, இது என்னோட பர்சனல் டைப் தான். வீக்லி த்ரைஸ் தாராளமா பண்ணலாம். ஆயில் அப்ளை பண்றதுக்கு நான் அகைன்ஸ்ட் கிடையாது. என்ன மாதிரியான ஆயில் தான் வந்து முடி வளர்றங்கிறது காரணம் கிடையாது. என்ன மாதிரி ஆயில்? லைட் ஆயில்ஸ். உங்களுக்கு கோகோனட் ஆயில் தான் இயற்கையிலேருந்தே சின்ன வயசுலேருந்தே செட் ஆகுதுன்னா அதே பண்ணுங்க. இல்லை கோகோனட் ஆயில் இல்லை அப்படின்னா வேற மாற்றிக்கோங்க. ஆல்மண்ட் ஆயில் இருக்கு, இன்னும் இந்த ரொம்ப மைல்டர் ஆயில்ஸ்லாம் இருக்கு, நீம் ஆயில் இருக்கு, இதெல்லாமே யூ கேன் கோ ஃபார் இட். லைக் ஹேர் வாஷ் பண்றதுக்கு முன்னாடி ஆயில் அப்ளை பண்ணிக்கலாம். 2 hours முன்னாடி கூட அப்ளை பண்ணிக்கலாம். அப்புறம் ஹேர் வாஷ் பண்ணிக்கலாம். அதுல ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நோ ப்ராப்ளம். ஓகே, and then what about that serums? சீரம்ஸ் வில் டூ குட், பட் தென் அதை ப்ராப்பராக இப்போ மினாக்சிடல்னு ஒரு சீரம் இருக்குது, அது யார் வேணாலும் எடுத்து போட்டுக்கிறாங்க. அதோட பின்விளைவுகள் தெரியவே மாட்டேங்குது. நீங்கள் சொன்னீங்களே ஸ்டீராய்ட்ஸ் மாதிரி தான், யார் வேணாலும் போடலாம். இன்ஜெக்ஷன் எடுத்து குத்துற மாதிரி தானே அது தூக்கி தலையில் போட்டுக்கிறாங்க. பட் அதை விட்டுட்டிங்கன்னா நிறைய ஹேர் ஃபால் இருக்கும். அது ஒரு ப்ராப்பர் கைடன்ஸ் இல்லாமல் பண்ணுறாங்க. ஓகே, எனக்கு இருந்த டவுட் கொஞ்சம் கிளாரிஃபை ஆயிருக்கு இன்னைக்கு. அந்த இன்னொன்று சொன்னாங்க, இப்போ ஃபேட் லாஸ்க்கு நிறைய இன்ஜெக்ஷன்ஸ்லாம் சொல்கிறாங்க. ஆமாம், பட் நான் இப்போ ஸ்பெசிஃபிக் ரீசனை பற்றி கேட்டிங்க, எனக்கு ஓரளவு தெரியும். இந்த ஃபேட் லாஸ் இன்ஜெக்ஷன் வந்து மார்க்கெட்டில் நிறைய இருக்குன்னு எனக்கு தெரியும். பட் ஆனால் அது உண்மையிலேயே ரிசல்ட் கொடுக்குமான்னு எனக்கு தெரியல. ஆக்சுவலி கரெக்டு தான். அதுக்கு மவுஞ்சாரோ இன்ஜெக்ஷன், ஒசிமிபிக் இன்ஜெக்ஷன்ஸ்லாம் இருக்குது. அது எல்லாமே நல்ல சக்ஸஸ்ஃபுல் இதுவும் இருக்குது. ஆனால் என்னன்னா அதுக்கு நிறைய பிளட் ஒர்க் பார்க்கணும். ஓகே, அந்த பிளட் டெஸ்ட் பார்க்காம நம்ம பண்ணோம் அப்படின்னா அது ரொம்ப பெரிய சைடு எஃபெக்ட்ஸ் கொடுக்கும். அது டாக்டர்ஸ் இல்லாமல் வேறு யாருமே எடுத்து இன்ஜெக்ட் பண்ணவே கூடாது. டாக்டர்ஸ் கைடன்ஸ் இல்லாமல் பண்ணவே கூடாது. ஏன்னா அது பெரிய சைடு எஃபெக்ட்ஸ் கொடுக்கும். மொத்த ஃபேட்டும் போய் ஸ்கின்னே ஒரு மாதிரி லூஸ் ஆகிடும், சாகி ஸ்கின் ஆகிடும், முகம்லாம் ஒரு மாதிரி ஆகிடும், ஒரு மாதிரி ஒடுங்கிடும். இல்லை, நான் அதுதான் கேட்குறேன். இப்போது ஒரு ஹெல்தியரான ஃபேட் லாஸ்னா அவர் 100 கிலோ இருக்கட்டும், 110 கிலோ இருக்கட்டும், அவர் ஒரு ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் பண்ணி கேலரி டெஃபிசிட் டயட்ல இருந்து பண்றது தான் ஒரு ஹெல்தியர் ஆப்ஷன். நான் சொல்லுவேன் இதுவுமே ஹெல்தியரான ஆப்ஷன்ஸ் தான் சார். பட் ஆனால் இதை ப்ராப்பராக நீங்கள் வெறும் இன்ஜெக்ஷன் மட்டும் போட்டுட்டு அப்படியே உட்காந்து சாப்பிடக்கூடாது. நான் இன்ஜெக்ஷன் போட்டேன் அவ்வளோதான், இனிமேல் எனக்கு எதுவும் இல்லை. இன்ஜெக்ஷன்ஸ் எடுக்கிறோம் அப்படின்னா சரி, இது யாருக்கு மெயினாக இருக்கும்? 150 kg ப்ளஸ்ல இருப்பாங்கல்ல, ஃபிசிக்கல் என்ன பண்ணியுமே இதாகலன்ற சில இருப்பாங்கல்ல, அவங்களுக்கு
இந்த இன்ஜெக்ஷன்ஸ் அப்புறம் கிரையோதெரப்பி இதெல்லாமே உண்டு. It doesn't have any optionன்றதால you can go for it. பட் நான் வந்து 80 கிலோ இருக்கேன், எனக்கு என்னோட ஐடியல் வந்து 75க்கு நீங்க கொழுப்பு எடுத்து போய் 5 kgsக்கு வந்து போட்டா அது தப்பு. எக்ஸாக்ட்லி. அது உனக்கு 75 கிலோ தான் ஆப்டிமம் வெயிட், நீ 80 கிலோ இருக்க, 5 கிலோ சாப்பாடு வாயை கட்டுப்படுத்தி பண்ணலாம். ஆனா என்ன செய்யறாங்க தெரியுமா, அதுக்கெல்லாம் ஒசியோபிக் இன்ஜெக்ஷன் கேட்குறாங்க. அங்கதான் அதுதான் தப்பு. இது 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 ஆக்சுவலி டாக்டர்ஸ் இல்லாம அது நிறைய பேர் தப்பா மிஸ்கன்செப்ஷன் பண்ணி வைக்கிறாங்க. ஸோ ஓகே, இதோட ஹேபிட்டை வந்து நம்ம எப்படி கொண்டு போகிறோன்றதை பொறுத்து தான். ஒரு நீங்கள் கன்சிடர் பண்ணுறீங்கன்னா மோர் தென் ரொம்ப அவங்களோட ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியே பண்ண முடியாத பர்சனுக்கு மேபி யூ ப்ரிஃபர் தட், நாட் ஃபார் எவ்ரி ஒன். எக்ஸாக்ட்லி. ஓகே, நெக்ஸ்ட் வந்து இப்போது நீங்கள் ஆண்ட்ராலஜியில் சொல்கிறதால இன்னும் ஒரே ஒரு சிம்பிள் கொஸ்டின். இது வந்து நிறைய ஒரு மித் பிரேக்கராக கூட இருக்கலாம். எனக்கும் இதை பற்றி பெருசாக இல்லை, நிறைய பேர் என்கிட்டையும் கேட்குறானுங்க. நான் டாக்டர் இல்லைப்பா இதை சொல்கிறதுக்கு நான் சொல்லிடுறேன். மேபி இந்த கொஸ்டின் இந்த பாட்காஸ்ட் நிறைய பேர் பார்க்குறாங்க, அவங்க மேபி என்னோட ஆடியன்ஸும் பார்க்கட்டும், உங்களோட ஆடியன்ஸும் பார்க்கட்டும். இப்போ மாஸ்டர்பேட் பண்ணால் ஒரு பிரச்சனை இருக்குன்னு நம்ம சொல்கிறோம்ல, அது வந்து ஒரு எக்ஸ்டென்ட்க்கு மேலே போனால் தான் பிரச்சனை, பட் மற்றபடி இட்ஸ் அன் ஹெல்தியர் ஆப்ஷன், ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்கிறோம். அது மாதிரி டஸ் த சைஸ் மேட்டர்ஸ் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேள்வி கேட்டு. சைஸ் வந்து எங்களுக்கு வந்து ஆண்ட்ராலஜி ஓபியில் 95% ஆஃப் த பேஷண்ட்ஸ் கேட்குறது, டாக்டர் சைஸ் இது எனக்கு இது இருக்குது, இந்த சைஸ் எனக்கு இது இருக்குது, இந்த சைஸ் ப்ராப்ளம் இருக்குது. ஆல் ஆர் ஃபாலோயிங் இல்யூஷனிஸ்டிக் ஒரு இது. அவங்க இந்த கண்ட சினிமா இந்த மாதிரி பார்த்துட்டு அவங்களுக்கு அது மாதிரி வேணும் இது மாதிரி வேணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆக்சுவலி சைஸ் அப்படிங்கிறத விட ஸ்டாமினா இஸ் இம்பார்ட்டண்ட். சைஸ் நோ, பட் ஸ்டாமினா எஸ். இந்த சைஸ் அந்த சைஸுங்கிறது மேட்டர் கிடையாது. எந்த அளவுக்கு யுவர் ப்ரைவேட் பார்ட் இஸ் ஹெல்தி. நீ குள்ளமாக இருந்து ஹெல்த்தியாக இருந்தாலும் அதுதான் ஹெல்தி. நீ ரொம்ப பெரிய பையனாக இருந்து ஒரு மண்ணும் சத்தும் இல்லை அப்படின்னா நோ யூஸ் இல்லையா. இட்ஸ் அபவுட் ஹவு யுவர் ப்ரைவேட் பார்ட் இஸ். கண்டிப்பாக இது ஒரு ஐ ஓப்பனிங் கொஷின் தான். நிறைய பேர் அது தப்பாக புரிஞ்சுக்கிறாங்க. அந்த சைஸ் வந்து பெருசாக இருக்கிறதுனால அது ஒரு சுப்பீரியரும் கிடையாது, இன்ஃபீரியரும் கிடையாது. எந்த அளவுக்கு அந்த அந்த ப்ரைவேட் பார்ட் ஹெல்த்தியாக இருக்குது அது அவங்க பார்க்கணும், அவ்வளோதான். பட் இட் டசன்ட் மேட்டர், சைஸ் டசன்ட் மேட்டர். ஓகே, தேங்க்யூ. எனக்கும் சில டவுட்ஸ் இருந்துச்சு, ப்ளஸ் என்னோட கிளைண்ட் சில பேர் கேட்ட கேள்வி தான் உங்ககிட்ட கேட்டேன். ஓகே, நான் இப்போ ஒரு கொஸ்டின் கேட்குறேன் உங்கள்கிட்ட. மிஸ்டர் மணிகண்டன் பாடி பில்டர், அவங்கள ஒரு 3 விஷயத்துக்காக ரைட்டாக அப்ரோச் பண்ணலான்னா அது என்ன 3 விஷயம்? என்கிட்ட வந்தால் இது நான் உங்களால் கிளியராக இருக்க முடியும், இந்த விஷயத்த எனக்கு உங்களுக்கு கிளியராக சொல்லித்தர முடியும்னா அந்த 3 விஷயங்கள் என்ன ஆடியன்ஸ்க்காக? ஸோ நான் 3 விஷயங்கள் என்ன அப்படின்னா, இப்போ நான் இந்த இன்ஸ்டா இதெல்லாம் ஸ்டார்ட் பண்ணது எதுக்காகனா, ஆக்சுவலாக இது என்னோட இன்ட்ரெஸ்ட்டில் ஸ்டார்ட் பண்ணலை, என்னோட ஜூனியர்ஸ் என்னை சத்தம் போட்டு திட்டி மிரட்டி ஸ்டார்ட் பண்ணது தான் இது. என்னென்னா, இப்போ நான் ஒரு விஷயத்த நான் உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, நான் இன்டெப்த்தாக அதை அனலைஸ் பண்ணிவிட்டு நிறைய விஷயங்களை பார்த்துட்டு ஸ்டடி பண்ணதை விட எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணது தான் நான் அதிகமாக உங்ககிட்ட சொல்கிறேன். இப்போ நிறைய பேர் என்ன ஆச்சுன்னா, ஜஸ்ட் படிச்சிடுறாங்க, கோர்ஸை படிச்சுட்டு தே டோன்ட் ஹேவ் தட் ப்ராக்டிக்கல் நாலேஜ். நான் எல்லாரையும் குத்தம் சொல்லலை, மெனி ஆஃப் தெம் ப்ராக்டிக்கல் நாலேஜே இல்லாமல் நான் ஸோ கால் மேக்ரோஸு மைக்ரோஸு டயட்டு கேட் எல்லாமே பேசுகிறாங்க. நான் எதையுமே தப்பு சொல்ல, சயின்ஸ் இஸ் ஆல்வேஸ் இம்பார்ட்டன்ட். பட் டூ மச் ஆஃப் சயின்ஸ் போடுறது வந்து ரொம்ப ஒரு கன்ஃபியூஷன் ஸ்டேட்டுக்கு கொண்டு போயிடும் எல்லாரையுமே. நான் ஒரு பாமரனுக்கு, ஒரு நார்மல் பீப்புளுக்கு, ஒரு படிக்காதவனுக்கு கூட இந்த ஃபிட்னஸ் போய் சேரணும்னு நினைக்கிறேன். லைக் புரியுதுங்களா? லைக் இது வந்து ஒரு மெட்ரோபாலிட்டன் சிட்டியில் இருக்கிற ஸ்டாருக்கு தான் இந்த ஃபிட்னஸ் தேவைப்படுது, ஏதோ ஊரில் கிராமத்தில் இருக்க ஒருத்தருக்கு இது கிடையாது அப்படின்ற மாதிரி இல்லாமல் எல்லாருக்கும் இது போய் சேரணுன்றது தான் என்னோட மெயினான கோலு. நான் மைண்ட் செட் என்ன கொண்டு போகிறேன்னா, ஒருத்தரோட லைஃப் ஸ்டைலை சேஞ்ச் பண்ணுறதுக்கு என்ன ஒர்க் பண்ணணுமோ அதை நான் ஒர்க் பண்ணுவேன். இதை தான் நான் உங்ககிட்ட இப்போலேருந்து சொன்னேன். இப்போ ஒருத்தரோட லைஃப் ஸ்டைல் ஒரு மாதிரி இருக்குது. ஸோ அவர்கிட்ட போயிட்டு நம்ம இந்த மாதிரியான கேலரிஸ், இந்த மாதிரியான மேக்ரோஸ் நீங்கள் ஃபாலோ பண்ண, சயின்ஸ் இஸ் குட் பட் எவ்ரிபடி கேனாட் ஃபாலோ இட். ஸோ அவங்க லைஃப் ஸ்டைலுக்கு நம்ம எப்படி கொண்டு போகிறது? மணிகண்டன் கிட்ட வந்தீங்கன்னா உங்கள் லைஃப் ஸ்டைலை புரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு நான் என்ன சஜஷன் கொடுத்து உங்கள் லைஃப் ஸ்டைலை பெட்டர்மெண்ட் பண்ண முடியுமோ அதுக்கு என்னால் என்ன சப்போர்ட் பண்ண முடியுமோ அதை பண்ணுவேன். ஓகே, ஐ திங்க் ஐ எம் வெரி வெரி ஆனர்ட் டு டாக் டு யூ. நிஜமாக எனக்கு வந்து உங்கள்கிட்ட நிறைய பாசிட்டிவ் வைப்ரேஷன்ஸ் கிடைச்சிது. அதே மாதிரியான வைப்ரேஷன்ஸ் நம்ம மக்களுக்கும் கிடைக்கும்னு நான் நம்புகிறேன். ஏன்னா நிஜமாலுமே ஹவு இஸ் யுவர் எக்ஸ்பீரியன்ஸ் வித் ஆர் பாட்காஸ்ட்? உங்களுக்கு பிடிச்சிருக்கு? இல்லை, நான் வந்து 2-3 இதுக்கெல்லாம் பண்ணியிருக்கேன், பட் இவ்வளோ லென்த்தியான டைம் பண்ணதில்லை. பட் எனக்கு இது இவ்வளோ நேரம் பண்ணுன்றது ஃபீலே இல்லை. ரொம்ப ஜாலியாக தான் போச்சு. நிறைய கொஸ்டின்ஸ் கேட்டிங்க, நானும் எனக்கு தெரிஞ்ச எக்ஸ்பீரியன்ஸில் இந்த ஆன்சர்ஸ் சொன்னேன். லைக் ஆடியன்ஸ் அது உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். பார்க்கலாம். கண்டிப்பாக
கண்டிப்பாக பிடிச்சிருக்கும். அண்ட் ஆஸ் டாக்டர் நிவேதன் லைக் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எனக்கு இவரோட கொலாபரேட் பண்ணது. ஸோ இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் உங்களுக்கு அப்கமிங்கில் வந்துட்டு இருக்குது. ஸ்டே டியூன். நம்மளோட சேனலை ப்ரொஃபைலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் அண்ட் ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு மிஸ்டர் மணிகண்டன் அவர்கள். தேங்க்யூ பண்ணதுக்கு நான் தான் தேங்க்ஸ் சொல்லணும். தேங்க்யூ ஸோ மச்.